வணக்கம். வளைகுடா தமிழ்ச் சங்கம் துபாய் சார்பில் துபாய் மற்றும் தமிழ்நாடு செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறையின் சார்பில் இன்று மாணவர்கள் கலந்துரையாடல் செய்யக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சி தொடங்குகிறது. இந்த நிகழ்ச்சியானது மாணவர்களின் திறனை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த இணையவழி கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு, இன்றைய இளைஞர்கள் சமூக ஊடகங்களால் வாழ்கிறார்கள் வீழ்கிறார்கள் என்ற தலைப்பிலே நடக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நெறியாளுகை செய்யக்கூடிய வகையில் நம்முடைய செய்யூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி தேசிய விருது பெற்ற தமிழ் பேராசிரியர் முனைவர் சு மாதவன் அவர்கள் முதல்வர் கூடுதல் பொறுப்பு இந்த நிகழ்ச்சியிலே தலைமையேற்று இந்த நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்வார்கள். அவர்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். ஐயா, நீங்கள் தொடரலாம். மீட்ல இருக்கீங்க, மீட் எடுத்துக்கிட்டீங்க, மீட்ல இருக்கு. அனைவருக்கும் மதிய வணக்கம். உலகை மதியின் வணக்கமாய் மாற்றும் நிகழ்ச்சியாய் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியின் மாணவ கண்மணிகளின் கலந்துரையாடலாக இந்த நிகழ்வை ஒழுங்கமைத்து ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த புதுவை இதயத்துல்லா ஐயா அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கமும் வாழ்த்துக்களும். இந்திய நாட்டின் குடியரசு நாள் அன்று நேற்று நடத்துவதாக திட்டமிடப்பட்டிருந்த இந்த நிகழ்வு இன்றைக்கு நாம் நடத்துகிறோம். குடியரசு நாள் ஒரு நாள் என்றாலும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாடு குடியரசு நாடு என்பதால் ஒவ்வொரு நாளுமே நமக்கு குடியரசு நாள் தான், ஒவ்வொரு நாளுமே நமக்கு விடுதலை நாள் தான் என்கிற அடிப்படையில் இந்த நிகழ்வை நாம் தொடங்குகிறோம். இன்றைய இளைஞர்கள் சமூக ஊடகங்களால் வாழ்கிறார்கள் வீழ்கிறார்கள் என்ற இருமுனை வாதம் இன்றைக்கு மாணவர்களால் முன்வைக்கப்படுகிறது. பட்டிமன்றம் போல் அல்லாமல், வழக்காடு மன்றம் போல் அல்லாமல், இருவேறு கருத்துக்களை ஒருவரே முன்பின்னாக கலந்துரையாடுகிற வகையில் இந்த நிகழ்வை ஒழுங்கமைத்திருக்கிறோம். இந்த நிகழ்வின் தொடக்கமாக அரசியல் அறிவியல் துறை, இளங்கலை அரசியல் அறிவியல் துறையின் முதலாம் ஆண்டு மாணவி, சிறந்த எங்கள் கல்லூரியின் பேச்சாளர் செல்வி ஏ பிரியதர்ஷினி திருக்குறள் சொல்ல இந்த நிகழ்வு தொடங்குகிறது. பிரியதர்ஷினி, திருக்குறளை உங்கள் திருக்குறளால் தொடங்குங்கள். வணக்கம் ஐயா. அரசு கலை என் பெயர் ஏ பிரியதர்ஷினி, இளங்கலை அரசியல் அறிவியல் முதலாம் ஆண்டு. தன்னுடையவர்கள் என்பவர் கற்றல் முகத்திரண்டு, உன்னுடையவர் கல்லாதவர் என்ற வள்ளுவன் வழி உங்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய இளைஞர்கள் சமூக ஊடகத்தால் வாழ்கிறார்களா அல்லது வீழ்கிறார்களா? இந்த விவாதத்திற்கு அழைத்தமைக்கு நன்றியும் வாய்ப்பை தெரிவித்தமை கூறிக்கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். அருமையான குரலை சொல்லி தொடங்கி இருக்கிற செல்வி ஏ பிரியதர்ஷினிக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியும் வாழ்த்துக்களும். கண்ணுடையர் என்போர் கற்றோர், முகத்திரண்டு புன்னுடையர் கல்லாதவர். கல்வியின் இன்றியமையாமையை, கல்வியின் அவசியத்தை விளக்கும் மிக அருமையான திருக்குறள் இந்த குறள். ஒவ்வொரு குறளும் சிறப்புக்குரியவை. அந்த வகையில் கல்வியின் மேன்மையை சொல்லக்கூடிய திருக்குறளையோடு இந்த கலந்துரையாடல் தொடங்குகிறது. போற்றுதலுக்கும் வரலாற்று சிறப்புக்கும் உரிய தமிழ் உலகின் முன்பாக
ஒரு புதிய முயற்சியாக அல்லது பழைய முயற்சிகளின் விளைவாய் இளைய தலைமுறை கற்றுக்கொண்ட அடிப்படையில் என்னுடைய நெறியாளுகையின் கீழ் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு வாய்ப்பளித்த வளைகுடா தமிழ்ச் சங்கத்தின் போற்றுதலுக்குரிய கவிஞர் முதுவை இதயதுல்லா அவர்கள் உள்ளிட்ட உலக தமிழ் சொந்தங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த மதிய வணக்கம். மதிய வணக்கம். இது மதியின் வணக்கம். சிந்தனையை கூர்ந்தீட்டும், சிந்தனையை பந்தி வைக்கும், சிந்தனையை மணக்கச் செய்யும் ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நாம் முன்னெடுக்கிறோம். இன்றைய இளைஞர்கள் சமூக ஊடகங்களால் வாழ்கிறார்கள், வீழ்கிறார்கள். வாழ்கிறார்களா, வீழ்கிறார்களா? இருவேறுபட்ட கருத்துக்களின் அடிப்படையில் இந்த சிந்தனை கலந்துரையாடல் தொடங்குகிறது. சமூக ஊடகங்களால் வாழ்கிறார்களா, வீழ்கிறார்களா என்று அவரவர் குடும்பத்தில் எங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி கேட்டோம் என்றால் எப்பொழுதும் வீழ்ந்தே கிடக்கிறார்கள். செல்போனோடு படுக்கையிலிருந்து அவர்களை எழுப்ப முடியவில்லை. கீழ்த்தளத்திலிருந்து மேல்தளத்தில் இருக்கிற பிள்ளைக்கு செல்பேசியின் தான் சாப்பிடவா என்று எங்கள் வீட்டில் கூட அழைக்கிறோம். நானும் 3 பெண் பிள்ளைகளை பெற்றவன். பட்டப்படிப்பு வரை வந்து விட்டார்கள். எங்கள் வீட்டிலும் இதே நிலைதான். மேல்தளத்தில் 3 அறைகளில் இருக்கும் 3 பெண் பிள்ளைகளையும் செல்பேசியின் வழியாகத்தான் எங்கள் வீட்டுக்காரம்மா அழைத்து சாப்பிடுவாங்க அப்படின்னு அழைக்கிறார்கள். படிப்பதற்கு என்று எடுத்துக்கொண்டாலும் கூட பேராசிரியர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிற போது, நான் பாடம் நடத்தி கொண்டிருக்கிற போதும் நான் அனுபவப்பட்டிருக்கிறேன், நேரடியாக காண்கிறோம். மிக எளிமையான ஒரு கேள்வியை கேட்டால் கூட, திருக்குறளை இயற்றியவர் யார் என்று கேட்டால் கூட சில மாணவர்கள் வகுப்பிலேயே கூகுள் பண்ணுகிறார்கள். கூகுள் அசிஸ்டன்ட், அவர்தான் பிரைமரி அசிஸ்டன்ட் என்று ஆகிவிட்ட காலமாக இருக்கிறது. எங்கள் காலத்தில், எனக்கு 57 வயசு தொடங்கி இருக்கிறது. எங்கள் காலத்தில் ஆசிரியர் தான் எல்லாமே. ஆசிரியர் பாடம் நடத்தினால்தான் உண்டு, இல்லை என்றால் இல்லை. ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தால்தான் உண்டு, இல்லை என்றால் இல்லை. ஆசிரியர் புத்தகத்தை காண்பித்தால் தான் இது புத்தகம் என்றே தெரியும், இல்லை என்றால் புத்தகத்தையே தெரியாது. இது பொது தமிழ் பாடம், இது ஆங்கில பாடம், இது அறிவியல் பாடம், இது சமூக அறிவியல் பாடம் என்று பாடநூலை காட்டுகிற போதுதான் அந்த பாடநூலை எங்களுக்கு தெரியும். நாங்கள் சிறுவர்களாக இருக்கிற காலகட்டத்திலேயே தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசு பாடநூல் நிறுவனத்தின் மூலமாக நிறைய புத்தகங்கள், பாடநூல்களை கொடுப்பார்கள். ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தால் ஜூன் மாதம் என்று சொன்னால் அரசாங்கத்திலிருந்து பாடநூல் நிறுவனத்திலிருந்து புத்தகங்கள் லாரி லாரியாக வந்து இறங்கும். அந்த புத்தகங்களை எல்லோருக்கும் பிரித்து கொடுப்பார்கள் ஆசிரியர்கள். எல்லோர் கைகளிலும் மணக்க புத்தகம் இருக்கும். அந்த புத்தகத்தை முகர்ந்து பார்த்து ரசிப்போம். இப்பொழுதும் சில வாடைகளுக்கு ஆசைப்படுவார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாசம் பிடிக்கும். என் பொண்ணு, பெரிய பொண்ணு, அதுக்கு பெட்ரோல் வாசம் டீசல் வாசம் தான் பிடிக்கும். அது என்னமோ அப்படி ஒரு ரசனை. அது ஒரு ரசனை தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப சாலையில் போகிற போது, ரோட்ல போயிட்டு இருக்கும்போது 2 சக்கர வாகனங்கள், 3 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, தூறிக்கொண்டே இருக்கிற போது, மழை பெய்ய தொடங்குகிற போது அந்த 2 சக்கர வாகனம், 3 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம் அப்படி உராய்ந்து கொண்டு போகிற போது அந்த உராய்வும், அந்த நீரும், அந்த தார், சாலையினுடைய தாரும், அல்லது மண்ணாக இருந்தால் மண், செம்மண்ணாக இருந்தால் செம்மண், செங்கப்பி என்றால் செங்கப்பி, எது உராய்கிறதோ அதனுடைய வாசம் வரும். அது ஒரு ரசனையாகத்தான் இருக்கும். சிலருக்கு அந்த வாசம் பிடிக்காமல் போகலாம், சிலருக்கு அந்த வாசம் குமட்டலாக இருக்கலாம். ஆனால் எல்லோருக்கும் குமட்டாத வாசமாக இருந்தது செல்போன் வாசம். அதை விடவே முடியவில்லை.
அதற்கு பேர் கைபேசி கைபேசி என்று சொல்கிறார்கள். கை எப்பொழுது பேசியது என்று தெரியவில்லை. நான் அதை செல்பேசி என்று சொல்வது வழக்கம். செல்லும் இடங்களெல்லாம் பேசுவதால் அது செல்பேசி. அது ஒரு வினைத்தொகை. செல்லுகிற இடமெல்லாம் பேசுவதற்கு பயன்பட்ட செல்பேசி, செல்லுகிற இடங்களெல்லாம் பேசிக் கொண்டிருக்க பயன்படுகிற செல்பேசி, செல்லும் இடங்களெல்லாம் எதிர்காலத்திலும் நாளைக்கும் அடுத்தும் பேசுவதற்கு பயன்படுகிற செல்பேசி. எனவே அது வினைத்தொகை, 3 காலத்துக்கும் சேர்ந்து வருது. எனவே செல்பேசி என்று சொல்லலாம் என்று சொல்வது உண்டு. அது ஆங்கிலத்திலே CEL செல் என்று சொல்வதற்கும் அது வசதியாக இருக்கிறது. செல்லால் பேசுகிறோம், செல்லும் போதெல்லாம் பேசுகிறோம். எனவே செல்பேசி என்று சொல்லலாம். ஆனால் சிலர் கைபேசி என்று பேசுகிறார்கள். கை எப்பொழுது பேசியது என்று தெரியவில்லை. கையில் எடுத்து வேண்டுமானாலும் பேசலாம். கை எப்பொழுது பேசும்? பேசாது. எனவே இந்த கைபேசி அல்லது செல்பேசி எல்லோர் கைகளிலும் இருக்கிறது. வயல்ல நடவு நடக்கூடிய, களை பறிக்கக்கூடிய, ஆடு மேய்க்கக்கூடிய, மாடு மேய்க்கக்கூடிய என்று எந்த அடிப்படை வேலை செய்கிறவரை பார்த்தோம்னாலும் செல்பேசி. இன்றைக்கு அடுத்த வேலை சோத்துக்கு இருக்கோ இல்லையோ செல்பேசி இருக்கு. எங்கள் மாணவர்களாக மட்டும் இல்ல, உலகம் பூரா, இந்தியா பூராமே, தமிழ்நாடு பூராமே கூட இருக்கும். குறைச்சலா 15,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய்க்கு செல்போன் வச்சிருக்கான் பையன், படிக்கிற பையன். இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சாலும் சரி, பாலிடெக்னிக் படிச்சாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் படிச்சாலும் சரி, இல்ல ஸ்கூலே படிக்கிறவங்க கூட 15,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் 30,000 ரூபாய்க்கு செல் வச்சிருக்கான். ஆனா ஒரே ஒரு குறிப்பேடு வர மாட்டான். கைவீசு அம்மா, கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, மிட்டாய் வாங்கலாம் கைவீசு, மெதுவாய் திங்கலாம் கைவீசுன்னு ஒரு காலத்துல பாட்டு, ஓடி விளையாடு பாப்பா மாதிரி பாட்டுலாம் உண்டு. ஆனா இப்ப பையன் கைவீசு அம்மா கைவீசு, காலேஜுக்கு போகலாம் கைவீசு, கலாச்சிட்டு வரலாம் கைவீசு, எப்படி அப்படி போயிட்டு இருக்கு. எனவே செல்பேசி உணவு, உடை, உறையுள், கல்வி, மருத்துவம் என்று இன்றியமையாத தேவைகள், நெசசிட்டி அப்படின்னு சொன்னா, யாராவது ஒரு பையன்கிட்ட இருந்து, யாராவது ஒரு பிள்ளைகிட்ட இருந்து பதறாங்க. பார்த்தா பெரிய வேடிக்கை. நான் பல நேரங்கள்ல பாக்குறேன். அது பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, பேருந்துல ஏறி உட்கார்ந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பயணம் பண்ணிடலாம் நான் பார்த்திருக்கேன். ஏறுறப்ப பேச ஆரம்பிக்கிறவங்க இறங்குற வரையும் பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் என்ன பேசுவாங்க, ஏது பேசுவாங்கன்னு தெரியல. ஆனால் அப்படி பேசிக்கொண்டே இருப்பது. அப்ப நான் ஸ்டாப் பேச்சு, நான் ஸ்டாப் பேச்சுங்கிறது இந்த செல்போன் மூலமா வந்திருக்கு. அப்ப நான் ஸ்டாப் பேச்சு இருக்கு, ஆனால் நான் ஸ்டாப் செயல் இல்லை. அப்ப செயல்கள் குறைவதற்கு, செயல்பாடுகள் குறைவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆனால் அதுல இருந்து நிறைய பயன்படுத்தலாம். இப்ப நான் முதல்ல தொடங்கும் போது சொன்னேன், எல்லா ஆசிரியர்களும் அந்த காலத்துல புத்தகத்தை வந்து அறிமுகப்படுத்தாதான் எங்களுக்கு புத்தகம் உண்டு. நாங்களாம் நூலகத்துக்கு போய் அதையும் படிக்க முடியாது. எங்க காலத்துல அவர்கள் கொடுக்கிற புத்தகம் ஒரே ஒரு புத்தகம் தான். எங்களுக்கு பாட புத்தகம்னா ஒரு புத்தகம் தான். ஆனா இன்றைய தலைமுறை நீங்களாம் இருக்கீங்களே, புத்தகம்ங்கிறதுக்கு எத்தனை புத்தகம்னே சொல்ல முடியாது. பிடிஎஃப்ல இருந்து வேர்டு ஃபைலாக அப்படியே கொட்டி கிடக்கு இணையதளத்துல, ஏராளமா இருக்கு. ஒரு நூலகம் இல்ல, உலகத்தின் அத்தனை நூலகங்களும் செல்போன்ல வந்துருச்சு. அப்ப செல்போன் பயன்படுத்தினா அது எதிர்கால வாழ்வுக்கு பயன்படுமான்னா பயன்படுத்தலாம். ஆனா அதை ஒழுங்கா பயன்படுத்துறாங்களா அப்படின்னா இல்ல. எப்படி விழுந்து கொண்டே பார்க்கிறாங்களோ அதே மாதிரி பார்த்து கொண்டே விழுகிறார்கள். அப்ப செல்போன்னால என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு விவாதத்தை, செல்போன்னா சமூக ஊடகங்கள் அப்படிங்கும்போது செல்போன் வழியாக, செல்பேசி வழியாக இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள், முகநூல், பேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், அப்புறம் இன்னும் பல்வேறு ஊடகங்கள் இருக்கு, எக்ஸ் தளம், இப்படி ஏராளமான தளங்கள் இருக்கு. இந்த அத்தனை தளங்களையும் மாணவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள், இளைஞர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள்? அப்படி பயன்படுத்துகிற போது அவர்கள் வாழ்வதை நோக்கி பயன்படுத்துகிறார்களா,
வீழ்வதை நோக்கி பயன்படுத்துகிறார்களா என்பதுதான் இந்த கலந்துரையாடலின் மையப்பொருள். இப்பொழுது மாணவர்கள் கலந்துரையாடல் தொடங்குகிறது. ஒரு முன்னுரைக்காக நான் நீண்ட நேரம் சொன்னாலும் இடையிடையே நாம் கலந்துரையாடலாம். இப்பொழுது தொடங்கலாம். யார் முதல்ல பேசுறது? யார் வேண்டுமானாலும் முதல்ல பேசலாம். யார் வேண்டுமானாலும் தொடங்கலாம். தொடங்குங்கள் மாணவர்களே. சூடு பிடிக்கட்டும் உங்கள் கலந்துரையாடல். சிந்தனை பிறக்கட்டும் உலகத்தின் வாயில்களுக்கு. வீடியோ போட்டு பேசு. ஆமா, மைக்கான் அனைவருக்கும் என் பெயர் வாழ்கிறார்கள். இதுல என்னுடைய முதல்ல ஆரம்பத்துல இப்போ வந்து ஒரு அந்த குழந்தைக்கு முதல்ல அப்பெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் நிலவ காட்சி சோறு ஊட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு செல்போனை கொடுத்து போட்டு ஆரம்பிச்சிடுறாங்க. அன்னைக்கு அந்த குழந்தை கிட்ட வரதுதான் அந்த போன் எடுத்து முதல்ல அப்புறம் ஆரம்பிக்கும்போது அது போயிட்டு கேம் விளையாட ஆரம்பிக்கும். யோசனை வரும், ஒரு கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லி யோசனை வரும். அப்புறம் அந்த கேம்ல அடிக்ட் ஆகும். இப்போ போக 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 அந்த இன்னொரு கேம் என்னன்னா, இப்போ ஃப்ரீ ஃபயர்னு எல்லாருமே வலைதளத்துல அதிகமா பரவிட்டு வருது. ஃப்ரீ ஃபயர் கேம் தான். இப்போ இந்த ஃப்ரீ ஃபயர் கேமால பல பசங்க பல பேர் இதுல இருந்து பாதிக்கப்படுறது பார்த்துட்டு தானே இருக்கோம். நம்ம நியூஸ்ல எல்லாத்துலயுமே பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த ஃப்ரீ ஃபயர் கேமால ஃபுல் அண்ட் ஃபுல் அடிக்ட் ஆகிறோம். அதனால ஒரு பையன் வந்து ஒரு நாள் நிறைய ஃப்ரீ ஃபயர் அடிக்ட். அந்த ஃப்ரீ ஃபயர்ல என்னன்னா கதாபாத்திரம்லாம் சுடுறது, எல்லாரையும் குத்துறது, அதை ஜெயிக்கிறதுன்னு ஒரு வெறி ஆயிடுச்சு. ஒரு மைண்டையே வந்து நம்மளோட பாதிக்க செய்யறதுக்கு அந்த சமூக வலைதளங்கள்ல அது ஒண்ணு இந்த ஃப்ரீ ஃபயர். இதனால பசங்க வந்து அந்த பையனை 2 நாள் தூங்கல, ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு அந்த பையன் 2 நாள் தூங்கல. அவனுக்கு இன்னும் மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க, அதனால தூக்கம் இல்லை. இது எல்லாமே எது காரணம்? நம்ம சமூக வலைதளத்துல ஒன்னான அந்த ஃப்ரீ ஃபயர் அப்படின்ற ஒரு கேமால ரொம்ப பாதிப்பு ஏற்படுறாங்க. இது மட்டும் இல்ல, இப்போ வந்து நிறைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எத்தனையோ சமூக வலைதளங்கள்லாம் இருக்குது நம்மளுடைய இதுல. மாணவர்கள் இப்போ வந்து அந்த காலத்துல புத்தகமே வாழ்க்கையா இருந்தது, இன்னைக்கு செல்போனே வாழ்க்கையா இருக்குது. புத்தகம் இங்க வச்சிருந்து செல்போன் பக்கத்துல வச்சிருந்தா எதை முதல்ல எடுப்பேன்னு கேட்டா செல்போன் தான் முதல்ல எடுப்போம். செல்போனை எடுத்துப்பா, சரி புத்தகமே எடுத்துட்டான்ப்பா கையில அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு மெசேஜ் ஒரு நடுவுல வந்துச்சுன்னா, ஆஹா யாரோ நமக்கு மெசேஜ்ல வந்துட்டாங்கப்பா அப்படின்னு பார்த்துட்டு அந்த மெசேஜை பார்க்கறதுக்கு போயிடுறான், அந்த படிப்பை மறந்துடுறான். அப்புறம் என்ன ஆகுது? நம்மளுடைய பாரம்பரியம், கலாச்சாரம் எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க இந்த செல்போனால. எல்லாரும் வளர்ந்து வருதுன்றாங்க. யாருமே வளர்ந்து வரல. 90% வந்து செல்போனால வீழ்த்தப்படுகிறார்களே கண்டிலும் 10% அதுல நான் வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் 10% தான் இந்த இதுல இருந்து வெற்றி பெறாங்க அப்படின்றது என்னுடைய கருத்தா நான் நினைக்கிறேங்கய்யா. அருமையான கருத்துக்களை முன்வைத்த ஆகாஷ்குமார் இளம் கணினி அறிவியல் 1ஆம் ஆண்டு பயிலக்கூடிய மாணவர். செங்கல்பட்டு செய்யூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியின் அறிவார்ந்த வித்துக்களில், அறிவார்ந்த சொத்துக்களில் ஒரு மாணவன். செங்கல்பட்டு மாவட்டம் பகுத்தறிவாளர் கழகம் நடத்திய பேச்சு போட்டியிலே மாவட்ட அளவில் 3வது பரிசை இந்த கல்லூரிக்கென முதலில் பெற்றுத்தந்த மாணவன். அந்த மாணவனுடைய நல்ல கருத்துக்களுக்கு நன்றி, பாராட்டுக்கள். இடையிடையிலேயே மாணவர்கள் உரையாட வேண்டும். அவர்களில் யார் யார் பங்கேற்கிறார்கள் என்பதை என்னுடைய முன்னுரையின் ஊடாக சொல்லாமல் விட்டுவிட்டேன். அவர்களை சொல்லிவிடுகிறேன். இடையிடையே ஒரு மாணவன் ஒரு 3 நிமிடம் 4 நிமிடம் பேசுகிறான் என்றால் குறுக்கீடு செய்து மாணவர்கள் தங்கள் கருத்துக்களை பேசி ஒரு சுவாரஸ்யப்படுத்தலாம். இந்த கலந்துரையாடலில் பங்கேற்கும் மாணவர்கள் செல்வன் ஆகாஷ்குமார் 1ஆம் ஆண்டு கணினி அறிவியல்,
செல்வன் மு சந்துரு முதலாம் ஆண்டு வணிகவியல், செல்வன் போ அரவிந்த் முதலாம் ஆண்டு வரலாறு, செல்வி கா இகாந்திகா முதலாம் ஆண்டு கணினி அறிவியல், செல்வி ஏ பிரியதர்ஷினி முதலாம் ஆண்டு அரசியல் அறிவியல், செல்வி போ ஜீவிதா முதலாம் ஆண்டு அரசியல் அறிவியல், செல்வி பா கிருத்திகா முனைவர் பட்ட ஆய்வாளர் ஆகியோர் பங்கேற்கிற இந்த நிகழ்வில் முன்வைத்த கு ஆகாஷ்குமார் முன்வைத்த கருத்துக்களை நேர் எதிர் உரையாடலாக யாரேனும் பங்கு பெறலாம். யார் பேச வர்றது? உடனே சுட உடனே பேச. மறுப்பு என்றால் உடனே. ஐயா, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அருண். நான் பிஏ வரலாறு பேச போறேன். நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம போனால நிறைய பேருக்கு எல்லா கெட்ட விஷயமும் நடக்குது, நல்ல விஷயமும் நடக்குது. அது மட்டும் இல்லாம அந்த போனால அதிகமாக பிரச்சனை வருது யாருன்றதா பொம்பளை பிள்ளைங்க தான் அதிகமா வருது. அது மட்டும் நிறைய பேர் பிளாக்மெயில் பண்றாங்க. அதனால நிறைய பேர் யாரும் போன் அதிகமா யூஸ் பண்ணாதுன்னு சொல்லலாம். அப்பா அம்மா வச்சு கேட்காத அதிகமா போன்ல முழுங்கிடுறாங்க. அதனால அதிகமான ஆபத்து யாருக்கு? அதிகமா பொம்பளை பிள்ளைங்க தான். அவங்க போனை அதிகமா தவிர்க்கிறோம்டா. அதிகமா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு இது மாதிரி நிறைய பேர்களை பேசி ஏமாந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம அம்மா சாப்பிட்றதுக்கு கூட்டால வர மாட்டேங்கிறாங்க, போன்ல இருக்காங்க. எனி டைம் போன்ல இருந்தா எப்படி இது சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்குமே எதுவும் நியாயம் இல்லை. தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப கஷ்டமா போயிடுது. அது மட்டும் இல்லாம சாலையில போகும்போது சரி, பஸ்ல போகும்போது சரி, இந்த போனால நிறைய பிரச்சனை வந்துருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இறந்துக்கிறாங்க. இந்த கேமிங் பார்த்தா நிறைய பேர் இந்த காசு மூலியமா காசு வச்சு சூதாட்டம் விளையாடுது. போன் வந்து சீட்டுன்ற கிளப்ன்ற பேர்ல அதெல்லாம் நிறைய விளையாடி நஷ்டத்துல ஈடுபட்டு நிறைய பேர் இறந்துக்கிறாங்க. அது லாஸ்டம் வாங்கிக்கலாம் இன்கம்னு சொல்லி நிறைய பிரச்சனை வந்து எல்லாம் இறந்துக்கிறாங்க. போன் வந்து எதுவும் நம்ம ஜென்ரல் நாலேஜ் வளர்த்துக்கிட்டு தான். அது மட்டும் இல்லாம நமக்கு எதனா நல்ல சேவை எதனா ஊடகம் எதனா கூகுள் அது மாதிரி இருக்கு, நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு எல்லாரும் நல்லதே தேடி போவாங்க, கெட்டதா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதில் பார்த்து நிறைய பேர் அழிஞ்சிடுறீங்க. அதெல்லாம் நான் பார்க்க வேணும்னு சொல்லலை, பார்க்கணும். இது கலியுகம் தான். அது மட்டும் இல்லாம அது கம்ப்யூட்டர் காலம் தான். கம்ப்யூட்டர் காலம் நம்ம வாழ்ந்துதான். அது மட்டும் இல்லாம இயற்கை பொருளை எவ்வளவு அழிஞ்சிட்டு இருக்கு. அந்த வீடியோ பாருங்க, படிக்கிறதான விஷயம் எவ்வளவு இருக்கு. அதை பார்க்கறது விட்டுட்டு நம்ம வேற ஏதோ நோக்கி போயிட்டு இருக்கோமே. நம்ம தமிழ்நாடு அழிஞ்சிட்டு. அது மட்டும் இல்லாம இந்த குடிக்கிற விஷயம் எவ்வளவு நல்ல விஷயங்களா இருக்குது. அந்த இதுவெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும். அது மட்டும் நம்ம தமிழ்நாட்டை நம்ம முன்னிலையாகணும். அதை விட்டு நம்ம போன் பின்னாடி போனா, இப்ப பசங்க படிக்கிறான்னு பார்த்தா பசங்க படிக்குது இல்ல, போன்ல கேம் எனி டைம். மச்சான் நீ என்னடா எனக்கு ரிவ்யூ பண்றியாடா, மச்சான் எனக்கு ரூம் கார்டு போடுறா, எனி டைம் கேம்ல இருந்தா எப்படி நீங்க படிச்சாதான் உங்களால முன்னேற முடியும். பொம்பளை பிள்ளைங்க பார்த்தா இப்ப ஐஎஸ்டில இருக்க பொம்பளை பிள்ளைங்க தான். 95% யாருன்னு பார்த்தா பொம்பளை பிள்ளைங்க. இப்ப 5% கூட ஆம்பளை பசங்களா. அதுக்கு முன்னாடிலாம் ஆம்பளைங்க தான் நல்லா படிச்சு பெரிய லெவல்ல போயிருந்தாங்க. ஆனா இப்ப அது கூட போற லெவல் வரைக்கும் நம்ம போனை நம்மள கட்டுப்படுத்தி வச்சுக்கிறோம். அது மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து 1 GB 2 GB பொண்ணுங்கெல்லாம் நல்லா பயன்படுத்துறாங்க, படிக்கிறாங்க. பசங்க வந்து படிக்கிறாங்க. நீங்களும் மாணவர்கள்லாம் ஆண் மாணவர்கள் நீங்க எப்படி பாருங்க? ஐயா, நானும் என்னால் முடிஞ்சது நான் பண்ணிட்டுதான் இருக்கேன். என்ன பண்றீங்க சொல்லுங்க, எப்படி பயன்படுத்துறீங்க? ஐயா, நான் வந்து நல்லது மட்டும் தான் யூஸ் பண்றேன்னு சொல்ல முடியாது. நானும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஐயா நீங்க வச்சுதான். மீட்ல இருக்கீங்க, அவங்க மீட் எடுத்து விடுங்க. ஐயா அவங்க போன் மோட்டில் மீட்ல எழுதவே முடிவு பண்ண முடியுமா? ஐயா மதன் பண்ண சார், முடியாது. நிறைய பேர் அதுல உங்க பிளாக்மெயில் phone- பண்றாங்க. ஐயா ஓ சரி சரி. ஐயா அரவிந்த் சொன்னாரு, சமூக ஊடகங்கள்னால நிறைய பாதிப்பு இருக்கு, மாணவர்கள் வந்து தவறான திசை வழியில போறாங்க, நேரத்தை ஒழுங்கா பயன்படுத்துறது இல்ல அப்படின்னு சொன்னாரு. மாணவிகள் நிறைய பயன்படுத்துறாங்க, நல்லா படிக்கிறாங்க, படிக்கிறதுக்கு அதை பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாரு. மாணவர்கள்ல ஆண் மாணவர்கள்ல ஒருத்தர் தான் அரவிந்த், அவர் எப்படி பயன்படுத்துறாருன்னு கேட்டேன். சொல்லுங்க. அவரு போன் மீட்ல இருக்கு. அவர் போன் மீட்ல இருக்கு. அந்த போன் ஐயா மியூட்ல இருக்காப்ப, மியூட்ல இருக்கு. அரவிந்தோடைய
கருத்துக்கு மட்டும் ஒண்ணு சொல்றேங்கய்யா. பிரியதர்ஷினி குறுக்க பேசுமா. எல்லாரும் போன் அடிக்ட் ஆகுறாங்கன்னு சொல்றாங்க. போன் உங்களை அடிக்ட் ஆக சொல்லிச்சா? போன் சொல்லிச்சா? நம்ம போன் எல்லாரும் அடிக்ட் ஆகுறாங்க, கேர்ள்ஸ் தான் அடிக்ட் ஆகுறாங்கன்னு சொல்றாங்க. நம்ம யூஸ் பண்றது நல்லதுக்கு யூஸ் பண்ணலாமே. நம்மளே கெட்டதுக்கு யூஸ் பண்ணிட்டு டைமை வேஸ்ட் பண்ணி போன நம்ம தான் யூஸ் பண்ணிக்கிறோம். நல்ல விஷயம் எல்லாம் இருக்கு. போன்ல புக்ஸ் ரீடிங்ஸ்க்கான வாசிப்புக்கான திறன்லாம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம தான் போன் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கெட்டதுக்காக நம்ம தான் யூஸ் பண்றோம். சொல்லுங்கம்மா, உங்க கருத்து சொல்லுங்க. மட்டும்தான் பாதிப்பு இருக்குன்னு சொல்றாரு. பெண்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்ல, சமூக வலைதளத்துல ஆண்களுக்குமே பாதிப்பு இருக்கு. சமூக வலைதளங்கள் பண்ணி சமூக வலைதளத்துல நிறைய தப்பா பயன்படுத்தி அவங்களுக்குமே பாலியல் வன்கொடுமை இருக்கு. அவங்க ஒரே காரணத்தை மட்டும் சொல்றாங்க, கேர்ள்ஸுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு மட்டும்தான் சமூக ஊடகத்துல நிறைய தவறான விஷயங்கள்லாம் நடைபெறுதுன்னு சொல்றாங்க. ஆண்களுக்குமே இருக்கு. அதை நான் உண்மையா கண்டிக்கிறேங்கய்யா. எதை உண்மையா கண்டிக்கிறீங்க? பெண்கள் மட்டும்தான் சமூக வலைதளத்துல தவறா இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆண்களுக்குமே இந்த தவறு நடக்கப்படுதுங்கய்யா. பெண்களுக்கு மட்டும்தான் பேசப்படுறீங்க காரணமா? செல்போன் நல்லதுன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க? இது எந்த விஷயத்துல நியாய கருத்துல இருக்கும்? ஒண்ணு கெட்டது, ரெண்டு விஷயம் இருக்கு. நல்லதுமே இருக்கு, கெட்டதுமே இருக்கு. நீங்க ஏன் கெட்டதை மட்டும் பாக்குறீங்க? நல்லது நிறைய எவ்வளவு இருக்கு. அதான் இருக்குமா, புத்தகம் இருக்கு, பக்கத்துல மொபைல் போன் இருக்கு. சமூக வலைதளம் கெட்டதா இருக்குன்னு சொல்றீங்க. கிடையாது, ரெண்டு பேருக்குமே இருக்கு. பெண்களுக்குமே இருக்கு, ஆண்களுக்குமே இருக்கு. பெண்ணை மட்டும் காலங்காலமா இன்னமும் குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. பெண்கள் தான் வந்து தப்பா போறாங்கன்னு சொல்றீங்க. இந்த ஆண்களே என்னோட பெண்களே சமூக வலைதளத்துல ஏன் ஆண்களை பாலியல் வன்கொடுமை பண்ணீங்க சமூக வலைதளத்துல? அதான் சொல்றேன், சமூக இருக்கு. சமூக வலைதளம் ஆண்களுக்காக பேசப்படாம இருக்கு. இதுல நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. சமூக வலைதளம் நீங்க கெட்ட விஷயத்த மட்டுமே பிடிச்சிருந்தாங்க, நீங்க நல்ல விஷயத்துக்கு வாங்க, நிறைய நல்ல விஷயம் இருக்கு. 41 கோடி பேர் யூஸ் பண்றாங்க. இப்போ வந்து நல்ல விஷயமும் ஒண்ணு இருக்கு, கெட்ட விஷயம் சொல்றீங்க. இப்ப எங்களோட கடமை கூடாண்டியா? சரியா கேக்கல, சொல்லலாம். இப்போ வந்து நல்ல விஷயம் நல்ல நீங்க 10 ரீல்ஸ் பாக்குறீங்களா, அதுல ஒரு ரீல்ஸ் ஆச்சு படிப்பு சம்பந்தப்பட்டு வருதா இல்லையா? படிப்பு சம்பந்தப்பட்டு பேசணும்னு வச்சிருந்த கண்டென்ட் நீ பேசுறா. அது எப்படி நடக்குது? வேற எதுவும் அந்த மாதிரி படிப்பு வரலங்கய்யா. இல்லைங்க, ரீல்ஸ் எல்லாம் போட்டது இல்லைங்க நானு. ஆனா பாத்துருக்கேங்க, நிறைய சமூக வலைதளம் பாக்குறேன். ஸ்டோரி போடுறியா இல்லையா? ஸ்டோரி எல்லாம் போறதுதான், ஸ்டோரி எல்லாம் நான் எல்லாத்தையுமே போடுறதுதாங்க ஐயா. இந்த ரீல்ஸ், இந்த ஸ்டோரி, இந்த மெசேஜ், இதுக்கு வந்து கருத்து முக்கியமா சொல்லணும்னா, இப்ப வந்து இந்த காலத்து பெண்களும் சரி ஆண்களும் சரிங்கய்யா, நேர கட்டுப்பாடை பின்பற்றது கிடையாதுங்கய்யா. நேர கட்டுப்பாடை முழுசுமே பின்பற்றது கிடையாது. இரவு நேரங்கள்ல செல்போனை பாக்குறாங்க, இரவு நேரங்கள்ல எல்லாத்தையுமே பண்றாங்க. அம்மா அப்பாவுக்கு தெரியாத பசங்க மேல பேசுறாங்க, மெசேஜ் பண்றாங்க. இதெல்லாம் என்ன ஆகுது? குழந்தை திருமணம் ஆனது 18 வயசுக்கு அப்புறமா நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறேன், கல்வியை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிற மோகம் பேசுறேன். அது எல்லாரும் அப்பா அம்மா வந்து பூமர் அப்பா பூமர் அம்மாங்கிறாங்க, பூமர் ஆண்டி பூமர் அங்கிள்ங்கிறாங்க. போட்டி தேர்வுக்காக எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணவங்க மட்டும் 1 கோடி பேர் இருக்காங்க. 138 கோடி பேர் வாழ்ற தேசத்துல வேலைக்காக மட்டும் 1 கோடி பேர் என்ட்ரி பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் எப்படி நைட்டு ஃபுல்லா சமூக வலைதளத்தை தேவையில்லாம பயன்படுத்துறாங்க? தேவைக்காகவும் பயன்படுத்துறவங்க இருக்கிறாங்க. சமூக வலைதளத்துல
மீதி பேரு 138 கோடியில 137 கோடி பேர் என்ன செய்யறாங்க? அதை 90 பேர் வந்து நல்லா வாழ்றாங்கதான், நல்லா வாழலதானா 10% பேர் தான் அதுல நல்லா சொல்ற அளவுக்கு இருக்கிறாங்க. அது குறிப்பிடத்தக்கது அல்லவா? வீடு மட்டும் பாத்துட்டே இருக்கீங்க, கவனிக்கிறீங்க, வாழ்றவங்களையும் கவனிக்கலாம்ல. புரியல. 10 பேர் தான் பண்றாங்க, மீதி பேர்லாம் பண்ணலன்னு. பேசுங்க. வேற யாராவது கூட வாங்க. 2 பேரும் மட்டும் விவாதம் போயிட்டு பிரியதர்ஷினி ஆகாஷ்குமார் விவாதம் போது இந்த 2 பேர் 20 கருத்துக்கள் மோதல் போயிட்டு கருத்து மோதல், நல்ல கருத்து மோதல். இது அதை வந்து ஒரு குறிப்பிட்ட கருத்தை ஆதரித்து எதிர்த்து கலந்துரையாடலாம். வேற யாராவது வாங்க உள்ள. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம் ஜீவிதா. ஐயா சமூக ஊடகங்கள்ல எல்லாரும் கெட்டு போறாங்க சொல்றீங்களா ஐயா? ஜீவிதா ஒரு சிறந்த தொண்டர், நல்ல தலைமை பண்பு உள்ள மாணவி, எங்கள் கல்லூரியினுடைய கிடைத்த மிகப்பெரிய சொத்து. அவர் இப்ப பேசுறாங்க. பேசுமா ஐயா. சமூக ஊடகங்கள்ல எல்லாரும் வீழ்கிறார்கள் மட்டுமே பேசுறீங்களே, வாழ்கிறார்கள் ஏன் பேச மாட்டீங்க? வாழ்கிறார்கள் இருக்குது ஐயா. யாருமே போனை பத்தி தப்பாவே நினைச்சிட்டு இருக்காங்க. அதுல எவ்வளவு இருக்கு, உலகமே கைக்குள்ள இருக்குன்னு சொன்னாங்க ஐயா. ஆனா இந்த உலகத்தை நம்ம தப்பா பயன்படுத்துறதோ நல்லா பயன்படுத்துறதோ அவங்க கையில தானே இருக்கு. உலகத்தை கையில வச்சுக்கிட்டு தப்பா யூஸ் பண்றது தப்பு இல்ல. சொல்ல இல்லன்னு சொல்லல. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அரவிந்த், ஜீவிதா தன்னுடைய கருத்தை முழுசா வச்சிருக்கோம். ஏமா ஜீவிதா முழு கருத்தையும் உங்களுடைய கருத்தை 2-3 நிமிடம் பேசுங்க. அதேங்க ஐயா. முழு உலகமே உங்க கைக்குள்ள கொடுக்கும் போது அந்த கைக்குள்ள இருக்கிற நல்ல விஷயத்த தான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப நம்ம உணவு வச்சிருக்காங்கன்னா அந்த உணவை எல்லாத்தையும் சாப்பிட முடியாதுல்ல ஐயா. தேவைன்ற அளவு தானே சாப்பிட முடியும். அந்த அளவுதான் நம்ம கைக்குள்ள இருக்கிற உலகத்தை நம்ம தான் நல்லதா பயன்படுத்தணும். எல்லாரும் ஊடகத்தை கெட்டது கெட்டது இல்லைங்களே. யார் யார் கேலண்டர்ல டேட் பாக்குறீங்க? அரவிந்த் கொஞ்ச நேரம் அவங்க பேசி முடிக்கட்டும், அப்புறமா பேசலாம். கொஞ்சம் ஒரு 3 நிமிடம் பேச அவங்க கருத்தை முழுசா கொஞ்சம் வச்சிருக்கோம், அப்புறமா உரையாடலாம். ஐயா நீங்களுமே ஐயா ஒரு நாள்ல கேலண்டர்ல எத்தனை வாட்டி டேட் பாக்குறீங்க? எத்தனை வாட்டி டேட் பாக்குறீங்க ஐயா? டேட்னு எதுல கேலண்டர்லயா பாத்துட்டு வந்தீங்க? செல்போன்ல தான் பாக்குறோம். போன்ல தானங்க ஐயா பாக்குறோம். டைம் வாட்ச்லயா பாக்குறோம், போன்ல தானங்க ஐயா பாக்குறோம். முன்னாடி நாங்களா கட்டல, நாங்க உலகத்தை கையில வச்சிருக்கோம், உலகத்தை எடுத்து பாத்துக்கிறோம். இப்ப பழையபடி போனீங்கன்னா முன்னாடி புறால செய்தி கட்டி அமிச்சாங்க, ஓலையில எழுதி அமிச்சாங்க, தூதுவர்கிட்ட தூது கொடுத்து அமிச்சாங்க. இப்ப உலகம் நம்ம கையில இருக்க பண்றோம். நம்ம உறவினருக்கும் நம்ம அப்பா அம்மாக்கும் எங்கேயோ இருக்கிறவங்க கூட இந்த ஊடகத்து மூல அவங்க அப்பா அம்மா கிட்ட இருக்கிற மாதிரி பேசுறாங்க. அப்படி அப்பா அம்மா கிட்ட பேசுறது மாதிரி பேசுறது நல்லதுதாம்மா. இப்ப என் பொண்ணு கிர்கிஸ்தான்ல நம்ம நல்லதுதான் எடுத்துக்கணும், கெட்டது எடுத்துக்க கூடாது ஐயா. உலகமே கைக்குள்ள இருக்கும் போது நல்ல பிள்ளைங்க சரிங்கம்மா. உங்க மாதிரி நல்ல பிள்ளைங்க அதுக்கு பயன்படுத்துறீங்க. நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ல இரவு முழுக்க பிடிக்காம பேசிட்டே இருக்காங்களே. ஐயா போன் பேச சொல்லுச்சா? போன் யாரு என்ன தப்பா பயன்படுத்துங்கன்னு போனு கேட்கலையே, நம்ம தானே போறோம். நம்மளுடைய நல்லது கொடுக்குது இல்லையா, கெட்டதான் கொடுக்குது. போனால எவ்வளவு தற்கொலை என்னென்ன நடக்குது, போனால நிறைய பேர் கெட்டு போறாங்க ஐயா. இது போன நம்பிக்கை இல்லையா, கெட்டதுயா. போன நம்ம நிறைய சீரழிக்குது. போனவே நம்மளுக்கு வாழ வைக்கிறது பார்த்தா சா வைக்குது ஐயா. எல்லாருமே கெட்டு போறாங்க ஐயா. கூட பேசுறதுக்கு கூட சொந்தக்காரருக்கு கூட போன் வந்து முன்னொரு காலத்துல கூட
கொஞ்சம் தூரம் தொலைவா போறதுக்கும் இல்லைன்னா அம்மா அப்பா பேசுறதுக்கு கூட தன்னால பேசுறது. இப்பெல்லாம் போன அப்படிலாம் இருக்குது இல்லையா? ஒரு காலேஜா போதையா அதாவது அதெல்லாம் போன நம்ம யூஸ் பண்ண பொறுத்துதான் நன்மை தீமை நடக்குது. ஆனா இப்ப இருக்க சமூகம் கெட்டுதான் போறாங்க. போனால எல்லாம் சாவு நடக்குது, எத்தனையோ பிரச்சனை நடக்குதுயா. போன நம்மளை ஒழிக்கிறது பார்த்தாலே அதிகபட்சம் நம்மளை ஒழிக்கிறத பாக்குதுயா. போன் நம்மளுக்கு கொடுத்தது மிகப்பெரிய தப்பாயா. போன் நம்மளா பண்ண முடியும். நம்ம முன்னோர்கள்லாம் போன் இல்லாம தான் இருந்தாங்கய்யா. முன்னொரு காலத்துல நம்ம போனு தெரியாதுயா, புக் வச்சுதான் எல்லாரும் படிச்சோம். அம்பேத்கர்லாம் போன் வச்சு படிச்சது இல்லையோ, தன்னால புக் வச்சு படிச்சோம். போன் நம்மளுக்கு நிறைய கெடுதல், முக்காவாசி கெடுதல். நம்ம ஜேர்னல் எல்லாமே போனால தான் கெட்டு போறாங்க. முன்னொரு காலத்துல போன் இல்லாம எவ்வளவு இருந்தாங்க, செல்போனே கிடையாதுயா. கரண்ட் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்குலாம் நம்ம பார்த்தா புக் வச்சுதான் அவங்களோட இருந்தாங்க. அவங்கள போனு நம்மளுக்கு கொடுத்தது முற்றிலும் கெடுதலையா. ஐயா சந்திர சொன்ன கருத்தை நான் முற்றிலுமே தவறுன்னு தான் ஐயா சொல்லுவேன். ஏன்னா முன்னொரு காலத்துல போன் யூஸ் பண்ணல, முன்னொரு காலத்துல இது யூஸ் பண்ணல, முன்னொரு காலத்துல கரண்ட் இல்லைன்னு சொன்ன சந்துரு, அப்ப யாரும் அதிகமா ஐஏஎஸ் ஆவோ ஐபிஎஸ் ஆவோ கலெக்டராவோ யாருமே வரலைங்க ஐயா. வந்ததோ சில பேரு. இப்ப ஊடகம் வந்த பிறகு, இந்த மொபைல் வந்த பிறகு எத்தனை பேர் ஐஏஎஸ் ஆகுறாங்க, எத்தனை பேர் ஐபிஎஸ் ஆகுறாங்க. அவங்க தொழில் ரீதியாவும் பொருளாதார ரீதியாவும் எல்லாருமே உயர்ந்து கொண்டுதான் ஐயா இருக்கிறாங்க. தொழில் படிப்புக்கு உதவுது, தொழில் முன்னேற்றத்துக்கும் உதவுது, படிப்பு முன்னேற்றத்துக்கும் உதவுதுங்கிற ஜீவிதாவுடைய கருத்து நல்ல கருத்து ஐயா. ஒரே அது எப்படி ஒரு மாதிரி மொபைல் தொலைஞ்சு போச்சு. இப்போ கால் பண்ணி இந்த நம்பருக்கு வச்சுக்காங்க. அவங்க ஞாபகம் இல்லையா எல்லாருக்கும் அவங்களை ஒருத்தர் பேசும்போது மற்றவங்க கொஞ்சம் பேசாம பாருங்க, அது கொஞ்சம் ஒத்துழைக்கும். ஆகாஷ் ஐயா, ஒரு புதிய வருகை வந்திருக்காங்க. ஒரு சின்ன கருத்து சொல்லுங்க, மாணவர்கள் நிறைய பேச வேண்டியிருக்கு. ஐயா ஒரு நிமிஷம். இவங்க ராமநாதபுரம் மாவட்டம் அலன்குளத்தை சேர்ந்தவர்கள். அவங்க கவிஞர், எழுத்தாளர். அவங்க 2 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அவங்க இந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. அதே போல மற்றொரு இலங்கையை சேர்ந்த காப்பியக்கோ டாக்டர் ஜின்னா சர்புதீன், அவங்க 39 நூல்களுக்கு மேல எழுதியிருக்காங்க. சமீபத்துல துபாயை பத்தி ஒரு பெரிய காப்பியம் படிச்சிருக்காங்க. அவங்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. மற்ற கீழக்கரையை சேர்ந்த சமூக ஆர்வலர் அபுல் ஹசன் அவங்களும் இணைஞ்சிருக்காங்க. மற்றும் இந்த நிகழ்ச்சியில இன்னும் ஆளுமைகள் இணைஞ்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் அவங்க கவிஞர் ஐரனிசா அவர்கள் ஒரு சில கருத்துரைகளை சொல்வார்கள். அதுக்கு நம்ம அந்த நிகழ்ச்சி உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வரவேற்பு. பேசுங்க. வணக்கம். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. இப்ப இன்றைய காலகட்டத்தில் தொலைவு ஹலோ ஹலோ பேசுங்க. இன்றைய காலகட்டத்துல தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்களை எல்லாமே தொலைநோக்கு பார்வை கொண்ட எல்லா விஷயங்களையும் அறிகிறதுக்கு போன் தேவைப்படுது. போன்னால 170% நன்மையத்தை இது அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா போன் இல்லைண்டா இந்த நெட்வொர்க்கு, இந்த ஒருங்கிணைந்த செயல்பாடு, எல்லா மக்களுடைய தொடர்பு, எல்லா மக்களுடைய உழைப்புக்கு ஏற்ற தொடர்பு, மேற்கொண்டு உள்ள முன்னேற்றங்கள், வளர்ச்சி, ஒரு நிறுவனங்களை உருவாக்குறது, அதை ஆக்கிரமிப்பு பண்றது, அதுல உள்ள செயல்பாடுகள் எல்லாமே இந்த போன் மூலமா நடந்துட்டு இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுல 30% தான் வீணாயிட்டு இருக்கிறார். அந்த 30%மே தெரியாதவர்கள், மனிதன் தன்னுடைய நிலையை அறியாமல் தவறி போறவர்கள், சின்ன பசங்க, இந்த வாலிப பசங்கள், ஒரு 16 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள உள்ள அந்த டீனேஜ்ல உள்ளவங்க ரொம்ப வீணாயிட்டு இருக்கிறாங்க இந்த போன் மூலமா. மற்றபடி நிறைய நன்மைகள் தான் நடந்துட்டு இருக்கு.
போன் மூலமா நன்மைகள் மட்டும் நிறைய நடந்துட்டு இருக்கு. 70% நடந்துட்டு இருக்கு. 30% தான் அதுல வீணாயிட்டு இருக்கு. இப்ப நானே ஆரம்ப காலகட்டத்துல எழுத ஆரம்பிக்க போகும்போது என்னுடைய எழுத்துக்களை வந்து ஐயா வழங்குதா? கேக்குது சொல்லுங்க. என்னுடைய எழுத்துக்களை வந்து நாங்க அதுக்கு எடுத்துட்டு போய் ஒரு புத்தகத்துக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். அதை வந்து அனுப்பணும்னு சொல்ல போகும்போது ஒரு போஸ்ட் ஆஃபீஸை தேடி அதை கொண்டுட்டு போய் போட்டு மறுபடியும் அவர்களுடைய இடத்துல போய் சேர்ந்து அவங்க பதில் வர்றதுக்கு அது ஒரு வாரம் அது வந்து அது ஒரு வேலையா இருந்துச்சு, சிரமமா இருந்துச்சு. போன் மூலமா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜிமெயில் மூலமா எவ்வளவோ சேகரிக்கிறோம். ஃபேஸ்புக் மூலமா எழுதி அனுப்பலாம். நம்மளுடைய ஜிமெயில் மூலமா எல்லா விதமான பயன்பாடுகளுமே போன் மூலமா நிறைய பண்ணிட்டு இருக்கலாம். ஒரே டைம்ல அந்த மெசேஜ அந்த கருத்துக்களை எழுத்து சம்பந்தப்பட்டதை எல்லோருமே பயனடைகிற மாதிரி உள்ள விஷயங்களை எத்தனையோ பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம். எல்லா நன்மைகளுமே இந்த போன் மூலமா நடந்துகிட்டே இருக்கு. போன் இல்லைங்கிற ஒரு நொடிய யோசனை பார்த்தா எல்லாமே எல்லா இடத்துலயுமே ஸ்டாப் ஆயிடும். எந்த வேலையுமே நடக்காது. இத்தனை பேரை வச்சு பிசினஸ் பண்ற எல்லாருமே அந்த போன் மூலமா தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிற, போன் மூலமாவே வியாபாரம் நடத்திட்டு இருக்கிறாங்க. தொழில் வந்து வளர்ந்துட்டு இருக்கு. தொழில் வளர்ச்சிக்கு உண்டான முன்னேற்றங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. போன் மூலமா நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. மேற்கொண்டு உள்ள மேல் படிப்பு எல்லாமே நடந்துட்டு இருக்கு, படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால போன் மூலமா நன்மைகள் நிறைய நடக்கு. வெளிநாட்டுல இருக்கிறவங்கள்ட்ட தொடர்பு கொள்றது, அவங்கள்ட்ட பேசுறது. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. மகிழ்ச்சி ஒரு நல்ல கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்கம்மா. எங்க வெளிநாட்டுல ஒரே ஒரு நிமிஷம். வெளிநாட்டுல இருக்கிறவங்க எப்படி தொடர்பு படுத்துறது, பேசுறது. இப்ப குழந்தைகள் வந்து ஃபாரின்ல பேரண்ட்ஸ் இருக்கிற அவங்கள்ட்ட பேசணும். அவங்க மூலமா வந்து நம்ம முகம் பாக்குறோம். அப்போலாம் அந்த வசதி இல்லையில. வெளிநாட்டுல வந்து எங்க ஊர் பக்கம்லாம் கணவர்கள் வந்து வெளிநாட்டை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா எப்போ வர்றாங்களோ அப்பதான் பார்க்க முடியும். அதுக்கு இடையில வந்து ரொம்ப ஆசைப்பட்டு குழந்தைகள் வந்து எப்படி அப்பா இருப்பா சொல்லுங்கம்மா, எப்படி பேசுவா சொல்லுங்கம்மான்னு சொல்ல போகும்போது அதை எடுத்து சொல்ற மாதிரிதான் இருந்தது காலகட்டம் அப்ப. இப்ப வந்து அது வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதை வந்து ஒரு சரியான முறையில பயன்படுத்திக்க தெரியாத நல்ல சக்தி வாய்ந்த அதை பயன்படுத்திக்க தெரியாதவங்க மட்டும்தான் அதை வீணடிச்சிட்டு இருக்கிறா. வேற ஒண்ணும் இல்ல. பயன்படுத்த தெரியாத கவிஞர் அம்மா அவங்க பேர் என்னங்க? அவர்களுக்கு பாராட்டுக்கள், நன்றிகள். மிக ஒரு விவாதத்துக்குரிய ஒரு நல்ல செய்தியை கொடுத்திருக்காங்க. ஒரே விஷயம் சொல்லிருக்கேன். இன்னும் கருத்து இருக்காமா? நான் சொல்றேன் சார். அதாவது நாங்க படிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு போன் தொடர்பு எதுவுமே இல்லாதனாலதான் எங்களுக்கு அந்த அருமை தெரியுது. இப்ப வந்து எல்லாமே இருக்கு. அது ஒரு பவர்ஃபுல்லா நம்ம ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமா நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தா முன்னேற்றத்துக்கு ரொம்ப குயிக்கா பயன்படுத்தலாம். சீக்கிரம் முன்னேறலாம். சீக்கிரம் நிறைய விஷயங்களை எடுத்துக்கிறலாம். அப்ப வந்து ஆசிரியர்கள் ஒரு கேள்வி கேட்டா லைப்ரரி போய் தேடல அதுக்கு உண்டான பதில. இப்ப வந்து ஒண்ணுமே கிடையாது. யூடியூப்ல அடிச்சு பார்த்தாலே உடனே அந்த நிமிஷமே வந்துருது. அதுக்கு உண்டான பதில் வந்துருது. பயன்படுத்தணுங்கிறது என்னுடைய. நன்றிமா. நன்றி, ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. ஒரு தன்னார்வத்தோடு வந்து இந்த ஒரு விவாதத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட அந்த கவிஞர் அம்மாவுக்கு நன்றியும் பாராட்டுகளும். இது பொது தளத்தில் இணைப்போடு போகிற போது எங்கள் மாணவர்கள் கலந்துரையாடுவதற்கு கூடுதலான செய்திகளையும் நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். 70% பயன், 30% பயன் இல்லைன்னு சொல்றீங்க. அது ஒரு தொழில் ரீதியா படிப்புக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. இப்ப கூட என் பொண்ணு கிர்கிஸ்தான்ல வந்து MBBS படிச்சுட்டு இருக்கா. நாள்தோறும் அல்லது ஒரு 2 நாளைக்கு ஒரு முறையாவது அவளோட பேச முடியுது. அனுப்பும் போது பதப்பதப்பா இருந்தது. இந்த தனியா போனாலே அப்படின்னு சொல்லி. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊடகமாக அது இருக்கு. நேருக்கு நேரா பேசிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை அது கொடுக்குது. மகிழ்ச்சிமா. எங்க மாணவர்கள் உரையாடுவாங்க, அவர்களோடு நம்ம பயணிக்கலாம். இப்ப அடுத்த மாணவர்கள் அம்மா முன்வைத்த கருத்துக்களோடு சேர்த்து மாணவர்கள் பேசுமாறு அன்போடு வேண்டுகிறேன். ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுப்பா. நல்ல கருத்துக்கள் சொன்னாங்க ஐயா. இப்ப வந்து வெளியூர்ல இருக்கவங்கள நம்ம வந்து போன்ல வந்து பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஐயா. அதுவே வேலையை
எப்படிங்க பக்கத்துல இருக்க இப்ப வந்து போனே கதியாயிட்டு பக்கத்துல இருக்கவங்க கூட சொந்தக்காரங்களை கூட மறந்துட்டு நம்ம பேசுறோமே அது எல்லாமே போன் ஆயிடுச்சு. எல்லாத்துலயுமே நம்ம போன்லயே பாக்குறோம், போன்லயே பேசுறோம், உறவுகளை மறந்துடுறோம். அவங்களோட உண்மையான நம்ம நேர்ல பக்கத்து ஒரே இதுக்குலையா ஆகாஷ்குமார் பக்கத்து வீட்டுல இருந்தாலும் ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் கூட பேசிக்கொள்ள முடியுது. ஒரு வகையில ஒரு சோம்பேறித்தனமான ஒரு தன்மையை உருவாக்குது. மேல இருக்கிற நானே தொடக்கத்துல சொன்னேன், மேல இருக்கிற முதல் தளத்துல இருக்கிற 3 அறையில இருக்கிற 3 பிள்ளைகளையும் எங்க வீட்டுக்காரமா ஒவ்வொருத்தரையும் சமைச்சு வச்சுட்டு வாங்க சாப்பிடணும் போன் பண்ணி கூப்பிட்டுட்டே இருக்காங்க, அல்லது சத்தம் போடுறாங்க. அது இருக்கு. மகிழ்ச்சி. அதனால அது அந்த கருத்தை அவங்க முன் வச்சிருக்காங்க. நீங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. இப்ப ஆகாஷ்குமார் தொடக்கத்துல இருந்து இந்த சமூக ஊடகங்களால் பயனே இல்லை, வீணாகுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு ஆகாஷ்குமார். ஆகாஷ்குமார் இந்த சமூக ஊடகங்களை பயனுள்ள வகையில பயன்படுத்தியது உண்டா? பயனுள்ள வகையில பயன்படுத்திக் கொள்றதுன்னா யாருமே இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் இல்லாம இல்லை இல்ல ஐயா. நீங்களுமே நானுமே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றோம், பேஸ்புக் யூஸ் பண்றோம். ஆனா நீங்க எந்த விதத்துல யூஸ் பண்றீங்க, நான் எந்த விதத்துல யூஸ் பண்றேன்றது தானே ஐயா முக்கியம். நீங்க கல்லூரி விஷயமா நீங்க பகிர்றீங்க, படிப்பு விஷயமா நான் படிக்கிறேன். இப்ப நம்ம 2 பேருமே போன நல்ல விதத்துல தான் ஐயா யூஸ் பண்றோம், சமூக ஊடகங்களை நல்ல விதத்தில் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனா இவங்க இந்த இளைஞர்கள் மட்டுமே தேவையில்லாத விஷயங்களை அவங்களே பார்த்துட்டு போனு தான் நம்மள கெடுக்குதுன்னு சொல்றாங்க. போனு யாரையா கெடுக்கும்? போனுக்கு கை கால் உண்டா? நமக்கு அந்த போனை எடுக்கிற கை இருக்கேம்மா ஐயா. ஒரே ஒரு நிமிஷம். ஐயா எடுக்கிற கை அடிக்கிற கை அணைக்குன்னு சொல்லுவாங்கல்ல ஐயா. நான் நல்லா படிப்பேன், அந்த போன்ல நல்லா படிப்பேன்றாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் ஜீவிதாவை கேக்குறேங்க ஐயா. ஐயா இந்த தமிழ்நாட்டின் மக்கள் தொகை எண்ணிக்கை எவ்வளவுன்னு மட்டும் ஜீவிதா சொல்லிட்டீங்கன்னா நான் ஒத்துக்கிறேங்க ஐயா. தமிழ்நாட்டில் சொல்லுப்பா ஆகாஷ், தமிழ்நாட்டில எத்தனை மக்கள் தொகை, எவ்வளவு பேர் மக்கள் தொகை இருக்குன்னு சொல்லுங்க. மக்கள் தொகை இருக்கு 7 கோடிக்கு மேல சொல்றாங்க. 138 கோடி. அது 138 கோடி. இந்தியா அவங்க சொல்றாங்க போன்ல நான் படிக்கிற விஷயத்த மட்டும் தான் பாப்பேன், மிச்சத்தையும் பார்க்க மாட்டேன் அப்படி சொல்றாங்க. படிக்கிற விஷயத்திலேயே நான் கேக்குறேன், போன்ல தான் வருது இவ்வளவு தகவல்கள் வருது. அதனால தமிழ்நாட்டுல எத்தனை மக்கள் தொகை இருக்கு, இந்த கேள்வி நான் கேக்குறேன். இந்த பாரு கூகுள்ல போட்டு பாக்குறாங்க. ஐயா என் பேச்சு கேளுங்க ஐயா. இவன் அது வீழ்கிறார்கள் ஐயா. போன பிடிக்கலாமா ஐயா 2 நாளைக்கு? போன் இல்லாம வாழ்ந்துருவானா ஐயா? கட்டுப்பாடு ஆண்களிடம் இல்லை. அது எப்படி தவிர்க்கிறது? ஆகாஷ்குமார், நான் கேட்ட ஒரு கேள்விக்கு நீங்க உங்க அந்த விவாதத்துல பதில் சொல்லணும். பயனுள்ள வகையில பயன்படுத்துறவங்க பயன்படுத்துறாங்க ஜீவிதா சொல்றாங்க, ஒரு கவிஞர் இடையில சொன்னாங்க. இப்ப நீங்க அதுல பயன் இல்ல, அது வீணாக பயன்படுத்துறாங்கன்னு சொல்றீங்கல்ல, நீங்க பயனுள்ள வகையில பயன்படுத்தியது உண்டான்னு நான் கேட்டேன். ஆகாஷ்குமார் செல்பேசிய சமூக ஊடகங்களை பயனுள்ள வகையில் பயன்படுத்தியது உண்டா? என்னென்னத்துக்கு பயன்படுத்திருக்கீங்க? இப்ப வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னு நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் வருதுங்கயா. இப்ப தொழில் நான் வந்து முயற்சி மேம்படுத்துங்கயா. போன்லயே ஈஸி போடுறது, போன்லயே ஆதார் கார்டு எடுக்கிறது, போன்லயே ரேஷன் கார்டு எடுக்கிறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் நான் அந்த போன்லயே நான் கத்துக்கிட்டேன். இப்போ வந்து எங்க அப்பா வந்து ஈஸி போனாலும் ஆதார் கார்டு போடுறதுனால இப்ப நான் பட்டு போட்டு கொடுத்துருவேன். எனக்கு அனுபவம் கிடைச்ச போன் தான். ஆனா நான் அதை நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டேன். ஆனா இந்த இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் தவறான வீடியோக்கள் அத பசங்க பண்றாங்க, பசங்க இதனால பல குற்றங்கள் அதிகரிக்குது. பசங்க ஜெயிலுக்கு போறதுக்கும் திருமணங்களுக்கும் வழிபட்டு முடியாது.
சின்ன வயசுல எல்லாம் நம்ம நடக்கிறதுல வழி வகுது இல்லையா? ஐயா ஆகாஷ்குமார் எக்கோ அடிக்குது. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நானா பேசுறேன். அறைக்குள்ள ரொம்ப எக்கோ அடிக்குது. நிறைய பேர் உள்ள அறைக்குள்ள இருக்கீங்களோ? கொஞ்சம் எக்கோ ஐயா ரொம்ப அடிக்குது. ஆகாஷ்குமார் சொன்னதை நான் பாதிதான் ஒத்துப்பேன். அவனே சொன்னான் இல்ல ஐயா, இத வச்சு நான் படிக்கிறேன், ஆதார் கார்டு பண்றேன், ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன், எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாத கூட நான் பண்றேன்னு சொல்றேன் ஐயா. அந்த ஆமா. நல்ல விஷயத்த மட்டும் ஏன் நீங்க செய்ய மாட்டீங்கன்னு நான் கேக்குறேன் ஐயா. வாழ்கிறார்கள் தான் அதிகம், வீழ்கிறார்கள் கம்மிதான். ஏன்னா யாருமே வேலைட்டு போய் போன்ல விழுறது கிடையாது. அவங்களுக்கு தேவை மட்டும்தான் போனு. எல்லாத்துக்குமே போன் யூஸ் பண்றதுனாலதான் ஐயா வீழ்கிறார்களே. வாழ்கிறார்கள்ன்றதுக்கு 1000 அர்த்த காட்டு இருந்தா வீழ்கிறார்களுக்கு இன்னும் 5 தான் இருக்கு. இவன் இப்ப சொன்னா இல்ல ஐயா, அப்பா அம்மாவுக்கு தெரியாத கூட நான் பண்றேனே, அது வாழ்கிறார்கள் தானே ஐயா சாரும். ஆமா, அது உண்மைதான். வாழ்கிறார்கள்ங்கிறதுக்கு தான் அவங்கதான் வாலண்டியா போய் ரீல்ஸ் பாக்குறது, அதை பாக்குறது அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளதானே இருக்கு. போனே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளதானே இருக்கு. போன் யாரும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க. இப்போ அதுல ஆகாஷ்குமார் ஜீவிதா ஒரு செய்தி சொல்றேன். இப்போ வாழ்கிறார்கள் வீழ்கிறார்கள் அப்படிங்கிறது அவங்க அந்த ஊடகத்தை எடுத்து பயன்படுத்துறத பொறுத்து இருக்கு அப்படிங்கிறது தானே அடிப்படை. இப்போ வீழ்கிறார்கள் அப்படின்னு சொன்னா லேசா மெல்ல போய் இது சறுக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதிலே போய்கிட்டு இருக்காங்கல்ல, அப்படியான சில போக்குகள் இருக்கு. இது கெடுதல் தானே தெரியுது, ஆனா பண்றாங்க. இப்ப புகைப்பிடிக்கும் பழக்கம் கெடுதல் எல்லாருக்கும் தெரியும், அதிலே போட்டுதான் வருது. ஸ்மோக்கிங் இஸ் டேஞ்சரஸ் வருது. அது மாதிரி செல்போன் இஸ் டேஞ்சரஸ், செல்போன் இஸ் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லலாம், செல்போன் இஸ் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதை பயன்படுத்துறவங்க கையில தானே இருக்கு. இப்போ சரியா கேட்கல பிரியதர்ஷினி பேசுறது. சமூக ஊடகத்தால இந்த வாழ்கிறார்களா வீழ்கிறார்களா இதான் தலைப்பு. ஆமா, அதுக்கப்புறம் வீழ்கிறார்கள். பயன்படுத்துகிறவர்கள் வாழ்கிறார்கள், அதுக்கப்புறம் பயன்படுத்தாதவர்கள் வீழ்கிறார்களா? சரியா பயன்படுத்துறவங்க வாழ்கிறார்கள், சரியா பயன்படுத்தாதவங்க வீழ்கிறார்கள். அதான் தீர்ப்பு. சரிதான். கருத்து சொல்லுங்க, கருத்து சொல்லுங்க. பிரியதர்ஷினி பேசுறது தெளிவா இல்லாம இருக்கு. பிரியதர்ஷினி தெளிவா இல்லாம இருக்கு பேசுறது. கொஞ்சம் வெளியில வந்து தெளிவா பேசுங்க. எப்ப அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஜீவிதா பேசும்போது சரியா இருந்தது. பிரியதர்ஷினி கொஞ்சம் தெளிவா நின்று பேசுங்கம்மா. சமூக ஊடகத்தால நிறைய நல்ல விஷயத்தாங்க கொடுக்குது. இப்ப ஒரு ஊர்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறத கூட சமூக ஊடகத்தின் மூலமா தெரிஞ்சுக்கலாங்க. அந்த ஊருக்கு போனன்னு கூட அவசியம் இல்லை, உட்கார்ந்த இடத்துல இருந்து சமூக ஊடகத்தின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஒரு மொழி கத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம போயிட்டு ஒரு ஆசிரியர்கிட்ட உட்கார்ந்து கத்துக்கினா ஒரு மொழியை மட்டும்தான் கத்துக்க முடியும். ஆனா இந்த சமூக ஊடகத்தின் மூலமா ஒரு யூடியூப் மூலமா ஒரு லாங்குவேஜ் மட்டும் இல்ல 4-5 மொழியை கூட ஒருத்தவங்க கத்துக்கிறதுக்கு இந்த சமூக ஊடகத்தளம் பயனுள்ளதாங்க தான் இருக்கு. நல்ல கருத்து இது. பல்வேறு மொழிகளை நிறைய மொழிகளை விரும்பினா கத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சமூக ஊடகத்துல இருக்கு. அதுக்கு ஒரு சமூக ஊடகத்தளம் நல்லதுதாங்க இருக்கு, வாழதான் வைக்குதுங்கய்யா. ஒரு காலகட்டத்துல நாங்க கல்லூரி படிக்கிற காலத்துல, பள்ளி படிக்கிற காலத்துல 30 நாட்களில் மலையாளம், 30 நாட்களில் ஹிந்தி அப்படின்னு புத்தகங்கள்லாம் வரும். இப்போ ஒரு வாரத்துக்குள்ளேயே 5 லாங்குவேஜ் 6 மொழியை கத்துக்கிறதுக்கு இந்த சமூக ஊடகம் இளைஞர்களுக்கு நல்ல வாழதாங்க வைக்குது. பெரிய உதவி பண்ணுது. பெரிய எந்த மொழியையும் உடனே கத்துக்கலாம். போட்டோங்கய்யா, ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான்றதுக்கு அடையாளமே அந்த போட்டோ தாங்கய்யா. ஆமா, உங்க கருத்துக்கு காமிக்கிறது கூட சமூக ஊடகங்க தாங்கய்யா. கருத்துக்கு நேரா நான் சொல்றேன். எங்க பொண்ணுங்க வந்து கொரியா 3 பொண்ணுங்களுக்கும் கொரியன் மொழி தெரியும். என் 3 பொண்ணுங்களுக்கும் தெரியும். செம்மொழி, சென்னிலா, செங்கதிர், செந்தியான் 3 பேருக்குமே கொரிய மொழி தெரியும். சின்ன பிள்ளையிலேயே கத்துக்கிட்டாங்க. அது வந்து இந்த சமூக ஊடகங்கள் தான் கொடுத்துருக்கு. அருமையான கருத்தை. நிறைய நல்ல விஷயம் இருக்குங்கய்யா, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, நல்ல செய்திகள் இருக்கு. சரி போட்டோங்க ஐயா, ஒரு மனுஷனோட போட்டோ கூட அழகாக்குறது இந்த சமூக ஊடகத்து மூலமா தாங்க ஐயா.
ஆமா, இவ்வளவு அசிங்கமா இருக்கிற அந்த என்னைய கூட நம்பிக்கையை ஏற்படுத்துறதுங்க ஐயா. நம்மளே நம்ம மேல நம்ம அழகா இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா அந்த சமூக ஊடகத்தின் மூலமா அதை அழகுபடுத்தி நம்ம அழகுன்ற நம்பிக்கையை கொடுத்து சமூக ஊடகம் தாங்க ஐயா. ஏஐ வந்துருச்சுமா. ஏஐல பாத்தீங்கன்னா நேரடியா பார்க்க எல்லாருமே சொல்றாங்க ஆர்டிபிஷியல் ஏஐ வந்து ஒரு மாதிரி இளைஞர்களை வீழ வைக்குது. நான் சொல்றேங்க ஐயா, 3 வயசுல ஒரு பொண்ணோட அப்பா இறந்து போயிட்டாரு. இன்னைக்கு அவங்க அப்பா போட்டோ வேணும்னு ஏஐ மூலியமா அந்த பொண்ணு தான் அப்பா கூட இருக்கிற மாதிரியே போட்டோவை எடிட் பண்ண முடியுது. அதுப்போ சமூக ஊடகம் நல்லதுதாங்க செய்யுது. அந்த வகையில எவ்வளவு பெரிய நினைவுங்க ஐயா. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. ஏஐ வந்து ஆர்டிபிஷியல் உருவாக்க சொல்றாங்க. அது நல்லது மட்டும் தான் உருவாக்க சொல்றாங்க, கெட்டது உருவாக்க சொல்ல மாட்டாங்களே. அதுல ஏன் நீங்க கெட்டது மட்டுமே பாக்குறீங்க? நல்லது இருக்குல்ல, நல்லதையும் பாக்கலாம்ல. அதுல கெட்டதும் இருக்குல்ல. இப்போ ஒரு புகைப்படத்தை போட்டு அது தவறான புகைப்படம் சாப்பிட்டீங்க நீங்க ஆக்காது சொல்லுங்க. ஆகாஷ் ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? என்னம்மா நீங்க சொல்றது சரியான கருத்துதாம்மா. ஏஐ வந்து பயனுள்ள சாப்பிட்டீங்க காலையில உணவு எதுங்க ஐயா சாப்பிட்டீங்க? உணவு நான் ஏஐல சாப்பிடலையே. சொல்லுங்க ஐயா, நாங்க ஒரு கருத்து சொல்றேங்க ஐயா. என்ன சாப்பிட்டீங்கன்னு கேக்குறேங்க. இட்லி வடையும் சாப்பிட்டேன். இட்லி உடம்புக்கு நல்லதுங்க ஐயா. உடம்புக்கு நல்லதுதான். கஞ்சி தானே காலையில சாப்பிடணும். கஞ்சி தான் சாப்பிடணும்னு ஒண்ணு இட்லி சாப்பிட்டீங்க. இந்திய நாட்டுல அப்படி ஒரு சட்டம் யாரும் சாப்பிடணும். உடம்பு நல்லதுன்னா வீட்டுல இருந்தா கஞ்சி கிடைக்கும். கஞ்சி தானே நீங்க சாப்பிட்டுருக்கணும். ஐயா இட்லி நல்லது. இட்லி நல்லது இல்ல நான் சொல்லவே இல்லைங்க ஐயா. ஆனா காலை உணவு கஞ்சி தாங்க ஐயா. காலையில கஞ்சி சாப்பிடறதுதாங்க ஐயா கரெக்ட். ஏற்கப்படாத ஒரு அப்ப இது சமூக ஊடகத்துல நிறைய நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. நீங்க கெட்ட விஷயத்த மட்டும் முடிச்சிருந்தாங்க. நீங்க காலையில கஞ்சி சாப்பிடறதுதாங்க ஐயா கரெக்ட். இரவு நேரங்கள்ல இட்லி சாப்பிடறதுதாங்க ஐயா கரெக்ட். அப்ப ஐயாவே தப்பு பண்ணிருக்காரா? இட்லி நல்லதுதான், இருந்தாலும் அது எப்ப சாப்பிடணும்னு இருக்குல்ல. சமூக ஊடகத்தலமும் அப்படிதான், தேவைக்கு பயன்படுத்தணும். தேவைக்கு நீங்க அது உள்ளே போயிட்டு அடிக்ட் ஆகக்கூடாது. ஐயா வேற மாணவர்கள் பேச வேண்டியவங்க இருக்காங்களா? மற்றவர்கள் என்ன சமூக ஊடகத்துல நிறைய நல்ல விஷயம் இருக்குங்க ஐயா. சரிங்கம்மா, உங்க கருத்துக்களுக்கு நன்றி. இப்ப ஆகாஷ் குமார், பிரியதர்ஷினி, ஜீவிதா, அரவிந்த் பேசியிருக்காங்க. இப்போ யுகாந்திகா பேசல, கிருத்திகா பேசல. அவங்க கொஞ்சம் பேசட்டும். இப்போ யாரு கிருத்திகாவா யுகாந்திகாவா யார் பேசுறது? ஒரு சின்ன திருக்குறளோட ஆரம்பிக்கிறேன் ஐயா. ஆரம்பிங்கம்மா. ஏன் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தீங்க? கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த திருக்குறள்ல இருந்து என்ன சொல்றோம்னா, இப்போ சமூக வலைத்தளத்தால வாழ்றாங்களா வீழ்றாங்களான்னு நம்ம இந்த மாதிரி பேசுறதுக்கு இந்த மாதிரி மீட்டிங் கண்டக்ட் பண்ணது ஒரு நல்ல விஷயங்க ஐயா. இப்போ நம்ம இப்போ காலேஜ்ல நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அமைய மாட்டாங்க, நண்பர்கள் அமைய மாட்டாங்க ஐயா. இங்க நிறைய பேருக்கு பேசுறதுக்கு தயக்கம். காரணம் மனுஷங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு. இப்பெல்லாம் ஒரு பணத்தை வச்சுதான் ஒருத்தவங்களை மதிப்பிடுறாங்க. ஒரு சில விஷயங்களை பேஸ் பண்ணிதான் ஒருத்தவங்க மரியாதை கொடுக்குறாங்க. அந்த வகையில நிறைய பேருக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகமாகி என்ன ஆகுதுன்னா அவங்க தனிமைக்கு உள்ளாகுறாங்க. இந்த மாதிரி தனிமைக்கு உள்ளாகுறவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. அவங்களுக்கு கோபம் அதிகமா வரும். அவங்க யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டாங்க. ஆனா இந்த ஒரு சமூக வலைத்தளம் மூலமா அவங்க நிறைய பேரோட பேசுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அந்த தயக்கம் அவ்வளவோ இருக்காது. அவங்க இந்த போன் மூலியமா நிறைய பயன்பெறுறாங்க. ஒரு இதுக்கு இப்போ ஒரு லாங்குவேஜ் கத்துக்க ஒரு டியூஷன் போறது கூட அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்கும். அதுக்குலாம் இந்த போனை தான் யூஸ் பண்றாங்க. நிறைய பேருக்கு தனிமையில இருந்து விடுதலை வாங்கி தருதையா இந்த போனு. அதுவும் இல்லாம அப்பெல்லாம் மூவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது நடிகர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க எத்தனை பேருக்கிட்ட ஏமாந்துருக்காங்க. எத்தனை பேர் பணம் வாங்கி நான் உனக்கு வாய்ப்பு வாங்கி தரேன், நான் உனக்கு அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லி நிறைய பேர் ஏமாற்றப்படுறாங்க ஐயா. உங்களுக்கு நான் வாய்ப்பு வாங்கி தரேன் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூட்டிட்டு போயிட்டு சின்ன சின்ன வேலைகள் கொடுக்குறாங்க, சின்ன சின்ன வாய்ப்புகள் தராங்க. இன்னைக்கு இந்த சமூக வலைத்தளம் மூலியமா தங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதன் மூலியமா நிறைய பேருக்கு வளர்றாங்க. நிறைய பேர் டேலண்ட் தெரியப்படுது ஐயா.
உண்மைதானே? உண்மை அதை உண்மை யாராலையும் ஏத்துக்கிட்ட விஷயம்னு சொல்ல முடியாது. நடனம், பேச்சு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபைட்ஸ், இந்த மாதிரி நடிக்கிறது, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த போன் யூஸ்ஃபுல்லா இருக்கு ஐயா. நிறைய பேரோட திறமை வெளியே கொண்டு வர்றது. நிறைய பேர் யூடியூபர்ஸ் குரூப்பா சேர்ந்து வீடியோஸ் போடுறாங்க. இதை பாக்குற இந்த தனிமையானவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதை செய்யறதுனால இவங்களுக்கு மூவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்குது ஐயா. நிறைய பேர் வந்து நீங்க சூப்பரா நடிக்கிறீங்க, சூப்பரா பாடுறீங்க, சூப்பரா ஆடுறீங்க, நீங்க வாங்க நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாய்ப்பு வழங்கப்படுது இந்த போனால. அருமை 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 அது அருமை. மட்டும் இல்லைங்க, இப்போ ஒரு டொனேஷன் தேவைப்படுதுன்னா எப்படி? அப்பெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போன் அவ்வளோ இருக்காது. நிறைய தான் தேவை பற்றாக்குறை இருக்கும். இன்னைக்கு பெரிய பெரிய ஆட்கள் செலிபிரிட்டிஸ் என்ன பண்றாங்க, டொனேஷன் தேவைப்படுறவங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டேட்டஸ் ஆகவோ ஸ்டோரி ஆகவோ போட்டு அவங்க டொனேஷன் கேக்குறாங்க. அந்த சமூக வலைய பிரபகர் வந்து போற ஸ்டோரியை பார்த்து ஒரு டொனேஷன் தேவைப்படுது போல நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த தேவையானவங்களுக்கு வந்து தேவையான பொருள் கிடைக்குது. இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து ஆபரேஷன் செய்யணும், பணம் தேவைன்னா கூட இந்த போன் பயன்படுது இல்லைங்க ஐயா. எப்பவுமே வந்து ஒரு விஷயத்தை பத்தி நம்ம தவறான கோணத்துல பார்த்தா தவறான விஷயம் தான் ஐயா. ஒரு பூவை நம்ம பாக்குற விதத்துலதான் இருக்கு. அதே மாதிரி சமூக வலைத்தளமும் நம்ம யூஸ் பண்ற விதத்துலதான் இருக்கு. அதுவும் இல்லாம ஆகாஷ் குமார் சொன்னாரு, நம்ம படிச்சுட்டே இருக்கிறப்போ மெசேஜ் வருது, நோட்டிபிகேஷன் வருது, இதான் நான் டிஸ்ட்ராக்ட் ஆகுறேன்னு சொல்றாரு. படிக்கிறவங்களுக்காகவே போன்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஐயா. டு நாட் டிஸ்டர்ப் மூட்னு ஒண்ணு இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு எந்த போன் கால்ஸ் வர நம்ம பண்ணலாம். ஏரோப்ளேன் மூட் போடலாம். அது மட்டும் இல்ல, போக்கஸ் மூட் கூட போடலாங்க ஐயா. போக்கஸ் மூட் போட்டு நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இதெல்லாம் அவாய்ட் பண்றேன் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரீடிங் மோட் போட்டு நைட் டைம் நம்ம படிக்கணும்னாக்கா அதுக்கான பிரைட்னஸையும் அந்த கலர் டெம்பரேச்சரையும் நம்ம மாத்திக்க முடியும். நிறைய நிறைய இருக்கு. இன்னும் படிக்கிறவங்களுக்காகவே போன் நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கு. இப்போ நம்ம ஒரு ஆப் எவ்வளவு நேரம் யூஸ் பண்றோம், நம்ம எதுலாம் கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு போன்லயே இருக்கு. நம்ம யூடியூப்ல அது என்ன யூஸ் பண்றோம், வாட்ஸ்அப்ல அது என்ன யூஸ் பண்றோம், நம்ம வந்து போனை குறைபாடு வந்து கட்டுப்படுத்துறோம் அப்படின்னு நினைச்சாக்கா முடியும். டிஜிட்டல் வெல்பீயிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல போனா கூட நீங்க இந்த ஆப் அதிகமா யூஸ் பண்றீங்க, இதனால ஸ்டோரேஜ் அதிகமாகுது, பேட்டரி அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இந்த போன் வந்து தவறான விதத்துல பார்த்தா தவறானதாக தான் இருக்கும். ஆனா அது சரியான விதத்துல பார்த்தா அது நிறைய நன்மைகள் அடங்கி இருக்கு ஐயா. இதை வந்து யாராலையும் வந்து மாற்று கருத்து சொல்லவே முடியாது. நான் அதை வந்து ஏத்துக்கிறேன். நீங்க நல்ல விஷயம் சொல்றீங்க. நம்மளை பத்தி யோசிச்சா மட்டும் போதுமா? நான் கேக்குறேன், கேக்குதா? நம்மளை பத்தி மட்டும் யோசிச்சா போதுமா? நம்மளை நம்பி வாழ்ற உயிரினங்களை வாழ தேவையா? வன விலங்குகளை வாழ தேவையில்ல, பறவைகளை வாழ தேவையா? நான் கேக்குறேன். நீங்க சொல்றதெல்லாம் நல்லதுதான், நல்ல விஷயம் இருக்குதான். நல்ல விஷயம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு அழிவு விஷயம் நிறைய இருக்குங்க. நீங்க சொல்றது ரைட் தான், இல்லைன்னு சொல்ல. எல்லாம் கூகுள் நெட் போட்டு எல்லாத்தையும் படிக்கிறாங்க, எல்லாம் சொல்றேன், அதெல்லாம் கரெக்டு தான். ஆனா வந்து நிறைய பேர் இதாலே அழியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு 30 கிராம் ஒரு பறவையே நம்மள நம்பி வாழ மாட்டேங்குதுங்க. 30 கிராம் பறவை சிட்டுக்குருவி. போன் நம்ம கையில எவ்வளவு அடக்கமா இருக்கோ அவ்வளவு சிட்டு. நம்ம நெட் யூஸ் பண்ணலாம், நான் இல்லைன்னு சொல்ல. போன் நான் யூஸ் பண்ணலாம், இது தப்புன்னு நான் சொல்லல. போன் தான் இப்பதான் எல்லாரும் வாழ்க்கைன்னு ஆகி போச்சு. போன் யூஸ் பண்ணலாம் ஓரளவு தான், எது வந்தாலும் 99% நம்ம யூஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாம நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோமோ நம்ம அழிவை நம்மள நெருங்கிக்கிறோம். அது மட்டும் இல்லாம வன விலங்குகள் அழியுது. இந்த போனால தான் நான் தப்புன்னு எதுவும் சொல்லல. போன் நமக்கு நல்லதுதான். நம்ம நல்ல விஷயங்கள் மட்டும் தான் போடணுமே தவிர நல்ல விஷயங்களை நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து தப்பான விஷயங்கள் பாக்குறாங்க. எதுவோ குரோமு, யூடியூப் எது எல்லாமே தப்பான விஷயம் தாங்க. நீங்க வந்து சமூக ஊடகம்னா தப்பான விஷயம் நிறைய இருக்கு. வீடியோ பார்க்கணும், இந்த ரீல்ஸ் நீங்க பார்க்கணும், இந்த விஷயம் நான் வந்து யாரையும் நான் குறை சொல்ல குத்தம் சொல்லல. தப்பான விஷயம் நிறைய இருக்குது, அது நம்ம கடைப்பிடிக்கணும்னு தான் சொல்றேன். ஃபோக்கஸ் மோட் இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நல்லபடியா இருக்கலாம். நம்ம படிக்கிற பையன் அப்படின்னு இருந்தாக்கா போன்ல போயிட்டு ஃபோக்கஸ் மோட் ஆன் பண்ணி இருக்க முடியுமா? நான் கேக்குறேங்களா? நம்ம ஒரு ஆள் மட்டும் கட்டுப்பாடா இருந்துருமா? மொத்த தமிழ்நாடு மொத்த இந்தியாவும் கட்டுப்பாடா இருந்தா தானே எது வந்தாலும் நம்மளால வெல்ல முடியும். நீங்க போன் யூஸ் பண்றது நீங்க தப்பு நான் சொல்ல மாட்டேங்க, யூஸ் பண்ணலாம் தான். ஓரளவு கொஞ்சமா எது வந்தாலும் சரி. அதனாலதான் மாணவர்கள் நான் படிக்க முடியாத காரணமே இந்த போனு சொல்றாங்களே. இந்த மூடு பத்தின, அதாவது ஃபோக்கஸ் மூட், ரீடிங் மூட் பத்தின விழிப்புணர்வு இல்லாதது இதுக்கான மாணவர்கள் வந்து நாங்க படிக்கவே மாட்டோம், நாங்க படிக்காததுக்கு காரணமே போனுன்னு சொல்றாங்க. இதுக்கான விழிப்புணர்வு மாட்டாங்க ஐயா. தேவை இருக்கு.
அருமை அருமை. ஒரு நல்ல விவாதத்தை யுகாந்திகா தொடங்கி வச்சிருக்காங்க. எங்க கல்லூரியில சிறந்த பேச்சாளர்கள், சிறந்த பாடகர்கள், சிறந்த கலைஞர்கள் இப்படி நிறைய இருக்காங்க. இந்த செய்யூர் பகுதியே ஒரு 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 கலை கருவூலம். இந்த பகுதி செங்கல்பட்டு மாவட்டமும் அப்படித்தான். மாமல்லபுரம் இருக்கிறது, காஞ்சிபுரம் இருக்கிறது, இதெல்லாம் இந்த பகுதியில இருக்கு. அதே போன்ற படைப்பாற்றல் இங்க எங்க மாணவர்களையும் ரொம்ப இருக்கு. யுகாந்திகா என்ற இந்த மாணவி ஒரு நல்ல சிந்தனையான ஒரு மாணவி. எந்த பேச்சு பேசினாலும், ஒரு பெண்ணியம் என்று பேசினாலும், விடுதலை என்று பேசினாலும், குடியரசு என்று பேசினாலும், எந்த தலைப்பை பேசினாலும் ஒரு புதிய கோணத்தில் ஒரு புதிய பார்வையில் கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய மாணவி யுகாந்திகாவுக்கு பாராட்டுக்கள். பயனுள்ள கருத்துக்கள் தான் இருக்கு அப்படின்னு பெரும்பாலும் மாணவிகள் பேசிட்டு இருக்காங்கிறது தெரியுது. அது ஜீவிதாவாக இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, ஒரு நிமிடம் நான் முடிச்சேன். ஜீவிதாவாக இருந்தாலும் சரி, பிரியதர்ஷினியாக இருந்தாலும் சரி, நம்ம யுகாந்திகாவா இருந்தாலும் சரி, எல்லாருமே பயனுள்ளதுங்கிறது பேசுறாங்க. யுகாந்திகா புதிய ஒரு முன்னெடுப்புகளை முன் வச்சிருக்காங்க. ரொம்ப அருமையான கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அவங்க கணினி அறிவியல் படிக்கிறதுங்கிறதுனாலையும், இயல்பா ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு மாணவிங்கிற அடிப்படையிலையும் அவங்க அந்த கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அதுக்கு மாற்று கருத்து வைக்கிற செல்வம் அரவிந்த் ஒரு நல்ல கருத்தை முன் வச்சாங்க. நம்ம மட்டும் வாழ்ந்தா போதுமா இந்த உலகத்துல, மற்ற உயிர்கள் வாழ வேண்டாமா அப்படின்னு கேட்கிறேன். மின்காந்த அலைகளால் பறவைகள், விலங்குகள் என்ன மற்ற உயிரினங்கள், புழு பூச்சினங்கள் உட்பட எல்லாமே பாதிக்கப்படுது அப்படிங்கிறது. இப்ப நம்ம மட்டும் வாழ்றதுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்தலாம், மின்னணு பொருட்களை பயன்படுத்தலாம், எல்லாத்தையும் பயன்படுத்தலாம். ஆனா மற்ற உயிர்கள் பாதிக்கப்படுது. மனிதன் மட்டும் வாழ்வதற்கான உலகம் அந்த உலகம், எல்லா உயிர்களும் வாழ்வதற்கான உலகம் அப்படிங்கிற ஒரு கருத்தை ஒரு நல்ல சிந்தனையாளர் தம்பி கருத்துக்களை முன்வைத்திருக்காங்க. இப்ப இதற்கு மாற்று கருத்துக்களுக்கு முன்பாக அருமை முனைவப்பட்ட ஆய்வாளர் செல்வி பா கிருதிகா அவருடைய கருத்துக்களை முன்வைக்கட்டும். அதோட நேரம் போயிட்டே இருக்கு, விரைவில் முடிக்க வேண்டியிருக்கு. செல்வி பா கிருதிகா வாங்க. வணக்கம் ஐயா. சகோதரர்களும் சகோதரிகளும் இவங்க முனைவப்பட்ட ஆய்வாளர், என்னுடைய நெறியாளகையின் கீழே முனைவப்பட்ட ஆய்வுக்கு சென்னை பல்கலைக்கழக பதிவு செஞ்சிருக்காங்க. அவங்க இக்கால இலக்கியங்களில் செவிலக்கியங்களுடைய தாக்கம் என்பது போல இக்கால படைப்புகளில் செவிலக்கிய கூறுகள் எப்படி இருக்கு, செவிலக்கிய பண்புகள் ஒரு அடிப்படையான ஆய்வை தொடங்கியிருக்காங்க. முதல்ல வாய்ப்பளித்தவர்களுக்கும் ஐயாவுக்கு முதல்ல நன்றி. பிள்ளைங்க சகோதரர்களும் தங்கைகள் நிறைய கருத்து கூறினாங்க. எனக்கு முன்னாடி கருத்து பதிவிட்ட யுகாந்திகா அவர்கள் பயனுள்ள வகையில இருக்கிற நிறைய சதவீதங்களை கூறினாங்க. அதை நான் முழுவதும் ஆமோதிக்கிறேன். ஒரு திருக்குறளோட என்னுடைய கருத்துக்களை நான் பதிவிக்கணும்னு விரும்புறேன். நெடுநீர் மருவி மடித்துயில் நான்கும் கெடிநீரார் காமக்கலன். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, காலம் தாழ்த்துதல், சோம்பல், மறதி, நீண்ட நேரம் உறக்கம், இது நான்கும் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் துளையிட்ட படகு கொண்டு நீர்நிலையை கடக்கக்கூடியதை போல. எப்படி துளையிட்ட படகு நீர்நிலையை கடக்க எந்த விதத்திலையும் உதவாதது, அது மாதிரி மனுஷன் இந்த நான்கையும் கொண்டிருக்கிறான். இது இந்த காலத்துக்கு நான் எப்படி பொருத்தி பாக்குறேன் அப்படின்னா, காலம் தாழ்த்துறதும், சோம்பலும், நீண்ட நேரம் உறக்கத்தை கொள்றதும், மறதி ஆகுறதும் பெரும்பாலும் இந்த அலைபேசி தரத நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தா நான் முன்வைக்கிறேன். இருந்தாலும் நம்ம அதிக அளவுல பயனுள்ளதா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பிள்ளைங்க இப்ப இருக்கிற இளைஞர்கள் பகுத்தறிவா இது கொண்டு எடுத்துக்கிறாங்க. பிள்ளைங்க பகுத்து பார்க்காம எடுக்கிறவங்கதான் இதை வீணா போகிறாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கும் இந்த விளம்பர மோகத்தினால பல பல பொருட்கள் வாங்கறதுக்குரிய ஆசை தூண்டுது. இதனால பின்விளைவுகள் வருது. இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்னன்னா, அரிய புத்தகங்கள், காண கிடைக்காத காட்சிகளும், காணொளிகள் மூலம் கிடைக்கக்கூடிய செய்திகளும் பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு பயனுள்ளதா இருக்கு. அதை கொண்டு பிள்ளைங்க பரீட்சைக்கு, தேர்வுகளுக்கு, இல்ல ஒரு செய்தியை விரிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இணையதளத்தை, சமூக ஊடகங்களை பயன்படுத்திக்கிறாங்க. இது என்னுடைய கருத்து. இந்த விளம்பர மோகம் ஏன் அப்படி சொன்னா, தவறான பொருட்களை கூட இந்த விளம்பரம்ன்ற ஒரே ஒரு தளத்தினால விளம்பரப்படுத்தி அதை பொருள் வாங்கி நஷ்டமடையக்கூடிய பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. அதை பகுத்து பார்த்து தெளிவடைஞ்சு பயனடையக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. என்னுடைய கருத்து 50% 50%. 50% வாழறாங்க, 50% விழுறாங்க. 50% ஏன் விழுறாங்கன்னா,
அந்த பொருளை பத்தின அந்த இணையதளத்துடைய அருமையை எந்த விதத்துல பயன்படுத்தணும்ன்ற தெளிவின்மையாலதான் இது நடக்குதுன்றது என்னுடைய கருத்து. பிள்ளைங்க எல்லாருமே சொன்னாங்க. என்னுடைய கருத்து 50% பயனுள்ளவர்களும் வாழறாங்க. அதை தெளிவா பயன்படுத்த தெரியாதவங்க தெளிவின்மையால விழுறாங்க. கருத்து சொல்ல வாய்ப்பளித்த ஐயாவுக்கும் முதல்வர் ஐயாவுக்கும் நன்றி கூறி எனது கருத்தை முடிச்சுக்கிறேன். மிக சிறப்பான கருத்துக்களை முன்வைத்த கிருத்திகாவிற்கு பாராட்டுக்கள். ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல விவாதம் போய்கிட்டே இருக்கு. வணக்கம். இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய சிறப்பு விருந்தினராக இலங்கையைச் சேர்ந்த காப்பியக்கோ ஜின்னா சரிபுதீன் அவர்கள் தற்போது நம்மிடையே இணைந்துள்ளார்கள். நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில இணைந்துள்ளார்கள். சுமார் 39 நூல்களுக்கு மேலாக அவர்கள் படைத்துள்ளார்கள். சமீபத்திலே துபாயை பற்றிய ஒரு காப்பியம் படைத்து அது துபாய் நகரில் வெளியிடப்பட்டது. அவர்கள் தங்களுடைய கருத்துரையை சுருக்கமாக இப்போது வழங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம். மிக காத்திரமான ஒரு நிகழ்ச்சியை கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். குழந்தைகள் எல்லாமே என்னுடைய வயதை பொறுத்தவரையில் எல்லாம் எனக்கு குழந்தைகள் எல்லாமே நிறைய ஆயத்தம் செய்து இது நன்று அழகாக பேசினார்கள். நல்ல கருத்துகள் வெளிப்படுத்தினார்கள். இன்னும் ஒரு செய்தியை நான் இங்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். பெரும்பாலுமே அதிகமாக இன்றைய இளைய தலைமுறையினர் பிறமொழி சொற்களையும் தங்களுடைய பேச்சிலே கலந்து பேசுகிறார். சிறப்பாக ஆங்கிலத்தை கலந்து பேசுகின்ற வழக்கம் உண்டு. ஆனால் இந்த நிகழ்ச்சியிலே பெரும்பாலான அனைவருமே மிக சிறப்பாக தமிழ் மொழியிலேயே பேசினார்கள். கலப்பில்லாமல் பேசினார்கள். அதனை நான் பாராட்டுவதோடு இப்போது உள்ள இந்த பிரச்சனை ஊடகங்களினால் வாழ்கிறார்களா வீழ்கிறார்கள் என்றார். இரண்டும் தான் நடக்கிறது. வாழ்வதும் உண்டு, வீழ்வதும் உண்டு. ஆனால் நாம் ஒரு பொருளை எவ்வாறு கையாளுகிறோம் என்பதை பொறுத்துத்தான் அதனுடைய பலன் கிடைக்கிறது. நான் வயதிலே மூத்தவன், 83 வயதானவன். இந்த வயதில் கூட எனக்கு ஊடகங்கள் மிக பக்கபலமாக பெரும்பாலும் கையடக்க தொலைபேசி எனக்கு உதவியாக இருக்கிறது. ஏனென்றால் என்னுடைய பெரும்பாலான நூல்கள் வரலாற்றை மையமாக கொண்டது. நான் அறியாத காலத்தில் இருந்த நிகழ்ச்சிகளை கூட நான் வரலாற்றை எழுத வேண்டுமாக இருந்தால் அவற்றை தேடியதற்கு எனக்கு இந்த கையடக்க தொலைபேசி உதவுகிறது. பல வகையில் எனக்கு உதவியாக இருக்கிறது. மருந்து இருக்கிறது. நான் ஒரு மருத்துவமாக இருக்கிறேன். மருந்து ஒரு மனிதனுடைய நோயை குணப்படுத்தும். அதிகமாக உண்டால் கொன்றுவிடும். எவ்வாறு நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து தான் எல்லாம். பெரும்பாலும் இப்போது கையடக்க தொலைபேசி பிரயோசனம் உள்ளதாகத்தான் அதிகமாக இருக்கிறது. நாம் அதனை தப்பான வழியில் பயன்படுத்தும் போது அது நமக்கு நம்மை வாழ்வே அழித்து விடும் ஒரு சக்தி அந்த நாம் அதனை நம்ம தேவைக்கேற்ப அளவோடு பாவிக்கும் பொழுது, பயனுள்ளதாக பாவிக்கும் போது நமக்கு அது பயன் தருகிறது. நாம் அதனை தப்பான வழியில் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக அதை நம் வாழ்க்கையை அழித்துவிடும் சக்தி உள்ளதாகத்தான் இருக்கின்றன. எனவே குழந்தைகளே, உங்களுடைய பேச்சிலே நான் நிறைய நல்ல விஷயங்களை அறிந்தேன். நன்று காத்திரமாக பேசினீர்கள். இந்த நிகழ்ச்சி, இது போன்ற நிகழ்ச்சிகள் பல நிகழ்ச்சிகள் தொடர வேண்டும். குழந்தைகளுக்கு நீங்கள் உற்சாகம் அளிக்க வேண்டும். ஐயா இதை நடத்துகின்ற ஐயாவினுடைய ஊக்குவிப்புகளும் அந்த குழந்தைகளை வாழ வைக்கும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்க வேண்டும். வாய்ப்பு இருந்தால் நானும் உங்களுடன் ஒரு இளைஞனாக வந்து பங்கு பெற்றுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றி. அடுத்ததாக கீழக்கரையிலிருந்து நம்மிடையே இணைந்துள்ள சமூக ஆர்வலர் அபுல் ஹசன் அவர்கள் ஒரு சில கருத்துக்களை தெரிவிப்பார். மீட்ல இருக்கீங்க. அடுத்து அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும், இன்றைய காலகட்டத்தில் அவசியமான தலைப்பு பற்றி ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பேராசிரியர் மற்றும் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மணிகளுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது பேசப்பட்ட விஷயம், இன்றைய கால சூழ்நிலையில் எல்லோரும், அதாவது குறிப்பாக இளைய சமுதாயம், சில மாணவர்கள் கூறியது போல் தீங்கான பாதைகளுக்கு வழிவகுத்தாலும்
நன்மையே மேலோங்கி இருக்கிறது என்பதுதான் எல்லோரோட கருத்தும். எந்த ஒரு சாதனமும் ஒரு காலத்தில் ஆடம்பர பொருளாக இருந்த அனைத்தும் இன்று அத்தியாவசிய பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் மின்சாரமே ஆடம்பரமா இருந்தது, இப்ப அத்தியாவசியம். ஒரு காலத்தில் டெலிபோன் என்பது வயது வசதி படைத்தவர்கள் மட்டுமே தொலைபேசி வீடுகளில் இணைப்புகள் இருந்தது, இன்று அவசிய பொருளாக மாறிவிட்டது. அதுபோல ஒவ்வொரு பொருள்களும் ஒரு காலத்தில் ஆடம்பரம், இன்று அத்தியாவசியம். சோ அந்த கால சூழ்நிலைக்கேற்ப, அந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப நம்ம எவ்வாறு உபயோகப்படுத்துகிறோமோ அந்த முறையில் அதோட நன்மையை எடுத்துக்கொள்கிறோம். இலக்கியத்தை சொல்வது போல அன்னப்பறவை போல் நம்ம இருக்க வேண்டும். ஏன்னா பகுத்தறிவு உள்ள மனிதர்கள் நாம். அன்னப்பறவை நீரை பிரித்து பாலை அருந்துவது போல அதில் இருக்க தீமைகளை களைந்து அதில் இருக்க நன்மைகளை மிகையான நன்மைகளை நாம் பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் இந்த சமுதாய வளர்ச்சிக்கும் சமுதாய முன்னேற்றத்திற்கும் இன்னும் நம்ம அறிவு வளர்ச்சிக்கும் நிச்சயமாக இந்த ஊடகம் ஒரு சரியான வழிமுறை. இப்பொழுதும் இந்த ஊடக வாயிலாக தான் இந்த அளவுக்கு நாம் யாரோ முகம் தெரியாத ஆட்கள் மூலமாக இப்பொழுது இதுல நம்ம பங்கு கொண்டு நம்மளுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகி கொண்டிருக்கோம். தொழில் வளர்ச்சி தான் காரணம், அதுக்கு இந்த ஊடகம் தான் காரணம். சோ இந்த ஊடகத்துறையை நாம் எவ்வாறு செம்மையாக சரியாக பயன்படுத்துகிறோமோ அந்த வகையில் நம் அறிவு வளர்ச்சிக்கும் நமது விஞ்ஞான வளர்ச்சிக்கும் நமது ஆக்கப்பூர்வமான அனைத்து பணிகளுக்கும் உதவும் என்பதை என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது பெரும்பாலானவருடைய கருத்தும் அதுவாகத்தான் இருக்கும் என்று நம்புகிறேன். வாழ்த்துக்கள் மாணவ மணிகளுக்கு. இன்றைய சமூக சூழலில் பலவிதமான விஷயங்களுக்கு மாணவர்கள் டைவர்ஷன், அதாவது தங்களுடைய கவனங்கள் திசை திருப்பப்பட்டக்கூடிய சூழ்நிலையில் இத்தகைய கலந்துரையாடலில் கலந்து கொண்டு அவர்களுடைய பங்களிப்பை நிச்சயமாக பாராட்டுதற்குரியது. நன்றி ஐயா. மிக்க நன்றி ஐயா மாதவன் ஐயா. நீங்கள் நிறைவுரை என்றாலும் கூட அதை நிறைவாக முழுமையாக சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் சமூக ஊடகங்களால் நிறைவான பணிகள் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றன. சில குறைச்சலான அல்லது தேவையில்லாத பயன்பாடுகள் இருக்கின்றனதான். அவற்றை யார் உருவாக்குகிறார்கள், எந்த நோக்கத்திற்காக உருவாக்குகிறார்கள் என்பதோடு நாம் பார்த்தோம் என்றால் அத்தகைய வீழ்ச்சியை நோக்கிய பயணத்தில் விட்டுவிட்டு வாழ்கிறார்கள் என்கிற ஒரு நிலையை நோக்கி, வீழ்கிறார்கள் என்கிற நிலையில் இல்லாமல் வாழ்கிறார்கள் என்கிற நிலையை நோக்கிய பயணத்தை உலக மானுடம் முன்னெடுத்து செல்ல முடியும் என்பது இந்த விவாதத்தின் கலந்துரையாடல் வாயிலாகவும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த கலந்துரையாடலில் மாணவர்கள், எங்களது கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு உரையாடி கொண்டிருந்த இந்த வேளையில் உலக அளவில் இந்த இணைப்புக்குள் வந்து 3 பெருந்தகைகள் மிக அருமையான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த பெருந்தகைகளுக்கு நன்றி. அவர்களுக்கு ஒரு வாசல் திறந்து அவர்களையும் பேச வைத்து, இது வெறுமனே மாணவர்கள் கலந்துரையாடல் என்பது மட்டுமல்லாமல் இது உலக மானுடத்தின் கலந்துரையாடல் என்கிற ஒரு நிலைக்கு கவிஞர் ஹிதயத்துல்லா ஐயா எடுத்து சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும். மிக சுருக்கமாக ஒரு 10 குறிப்புகளை சொல்லி நான் என்னுடைய நிறைவுரையை முடிக்க விரும்புகிறேன். இந்த சமூக ஊடகங்கள் எப்பொழுது தொடங்கின என்று பார்த்தால், பெரும்பாலும் கொரோனா காலத்தில் இந்த சமூக ஊடகங்களுடைய வளர்ச்சி அல்லது தொடக்கம், இன்னும் சொன்னால் தோற்றம் என்று கூட சொல்ல முடியும். சமூக ஊடகங்கள் பெரும்பாலும் அது ஜூம் இருக்கலாம், கூகுள் மீட்டாக இருக்கலாம், அல்லது வேறு சமூக ஊடகங்களாக இருக்கலாம். பெரும்பான்மையான சமூக ஊடகங்கள் உலகை இணைக்கிற பாலங்களாக உருவான ஒரு காலம் கொரோனா காலம். கொரோனா காலத்தில் எல்லோரும் அவரவர்கள் வீட்டுக்குள் அறைக்குள் கணவன் மனைவியை பார்க்க முடியாமல், தாய் தந்தையை பார்க்க முடியாமல், பிள்ளையை தாய் தந்தையை பார்க்க முடியாமல் கட்டுண்டு கிடந்த அந்த நேரத்தில் யாரும் உடல் ரீதியாக தொட இயலாது, பார்வை ரீதியாக பார்க்க கூட இயலாது என்கிற ஒரு நிலை இருந்தபோது, இந்த நிலையில் நம்மை சந்திக்க வைப்பதற்கான ஒரு ஊடகமாக இந்த ஜூமையும் கூகுளையும் இது போன்ற ஊடகங்களையும் உருவாக்கிய கணினி தொழில்நுட்ப வல்லுநர்கள், அறிஞர்கள், விஞ்ஞானிகள் அவர்கள்தான் நம்முடைய நினைவில் போற்றத்தக்கவர்கள், பாராட்டத்தக்கவர்கள், நன்றிக்குரியவர்கள். எப்பொழுதுமே படைப்பவர்களை, அந்த படைப்பை இந்த சமூகத்திற்கு கொடுப்பவர்களை நாம் கொண்டாட வேண்டும். அந்த படைப்பை பயன்படுத்துவது என்பது சமூகத்தின் கையில் இருக்கிறதே தவிர, படைத்தவர்கள் பெரும்பாலும் நல்ல நோக்கத்திற்காகத்தான் உருவாக்குகிறார்கள். தீய நோக்கத்திற்காக உருவாக்கிய
சிலவை இருக்கலாம். அவற்றை சமூகம் கண்டு ஒதுக்க வேண்டுமே தவிர ஒட்டுமொத்த ஊடகத்தையும் நாம் ஒதுக்கிவிட முடியாது. ஏனென்றால் அஞ்சல் அட்டையில் தகவல் பரிமாறிய ஒரு காலம் உண்டு, பேச இயலாமல் ஒரு புறாவில் மூலமா தகவல் சொல்ற காலம் உண்டு, நடந்து போய் 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் 30 மைல் என்று போய் பிறந்த நாள் சொன்னது, திருமண நாள் சொன்னது, காதணி விழா சொன்ன காலம் ஒன்று உண்டு. இன்றைக்கு நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் எத்தனை கோடி பேருக்கு வேண்டுமானாலும் தகவல்களை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஊடகமாக சமூக ஊடகங்கள் இருக்கின்றன. ஒரு காலத்துல ஊடகம் கல்லூரி காலத்துல பள்ளி காலத்துல கவிதைகள் எல்லாம் இருந்துச்சு. என்னுடைய கவிதைகள் இதழ்கள் வரணும் அப்படின்னு சொன்னா யாராவது ஒரு கவிஞருடைய அறிமுகம் வேணும். நான் கவிதை அனுப்புறேன்னா அந்த கவிதை நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு ஒருத்தர் போட்டாதான் உண்டு. முகம் தெரியாமல் வெளியிட்டவர்கள் உண்டு. ஆனால் குறைந்தபட்சம் அறிமுகம் இல்லாமல் தன்னுடைய படைப்புகளை தன்னுடைய கருத்துக்களை பரப்ப இயலாது. ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் ஒரு நடமாடும் சமூக ஊடகமாக மாறி இருக்கிறார். எந்த பத்திரிகையாளரையும் நாம் எதிர்பார்க்க வேண்டியதில்லை, எந்த பத்திரிகை முதலாளியையும் நாம் எதிர்பார்க்க வேண்டியதில்லை, எந்த ஒரு நிறுவனத்தின் தலைமையையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. தன்னுடைய கருத்தை அது எத்தகைய கருத்தாக இருந்தாலும் சரி, சமூகத்திற்கு பயன்படக்கூடிய கருத்துக்களாக இருந்தாலும் சரி, அதற்கென்று தன்னலத்தை பேணிக் கொள்ளக்கூடிய உரிமையை சார்ந்த கடமை சார்ந்த கருத்துக்களாக இருந்தாலும் சரி சமூக ஊடகங்களின் வழியாக பகிர்ந்து கொள்ள முடிகிறது. இப்பொழுதும் கூட எங்கள் கல்லூரிகளிலே, தமிழ்நாடு அரசு கல்லூரிகளிலே கல்லூரி கல்வி இயக்ககம் இருக்கிறது. அந்த கல்லூரி கல்வி இயக்ககம் இவ்வளவு காலமும் ஒரு சில பேருக்கு தான் சமூக ஊடகங்களின் மேலாக கூட்டங்களை நடத்தி கொண்டிருந்த காலம் உண்டு. இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரி கல்வி இயக்ககத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா கல்லூரி முதல்வர்களும் எல்லா கல்லூரி பேராசிரியர்களும் ஒரு சேர ஒரே நாளில் விசியிலே பேச முடிகிறது. வீடியோ கான்பரன்சிங் என்பது பேச முடிகிறது என்றால் அது இந்த கொரோனா கொடுத்த கொடை என்பது ஒரு முக்கியமான கருத்தாக இருக்கிறது. ஆனால் ஒன்றை நாம் பார்க்க வேண்டும், இந்த சமூக ஊடகங்கள் வருகைக்கு முன்பு எப்படி இருந்தது, சமூக ஊடகங்கள் வருகைக்கு பின்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டியிருக்கும். சமூக ஊடகங்களுக்கு முன்பு சமூகம் தொடர்பற்றதாக இருந்தது. பெரும்பான்மையான தொடர்பு எல்லைகளுக்கு அப்பால் இருந்தது. செல்போன்ல கூட பேசும்போது சொல்லுவாங்க அவர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார், தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார் என்று வரும். ஆனால் அப்படி செல்போனில் இருந்தாலும் கூட மீண்டும் பேசிவிடக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைக்கு செல்பேசி கொடுக்கிறது, சமூக ஊடகம் நமக்கு கொடுக்கிறது. ஆனால் முன்பு தொலைதூரத்துக்கு அப்பால் இருப்பவரை யாரோடும் தொடர்பு கொள்ள முடியாத அளவிற்கு இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. அதை நேருக்கு நேராக நம்மை சந்திக்க வைக்கிற ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்தது சமூக ஊடகங்கள். எனவே சமூக ஊடகங்களுக்கு பின்பு செய்தி பரிமாற்றம், கருத்து பரிமாற்றம், கலந்துரையாடல், சிந்தனை பரிமாற்றம், தொழில் வளர்ச்சி, விளம்பரங்கள் என்று எல்லா துறைகளிலும் படிப்பு வேலைவாய்ப்பு என்று எல்லாவற்றையும் சமூக ஊடகங்கள் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து நம்முடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. இன்றைக்கு அந்த இன்ஸ்டாகிராம் இருக்கிறது, ஊடகங்கள் இருக்கின்றன. கல்வி விழிப்புணர்விற்கு அல்லது சமூக விழிப்புணர்வுக்கு, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுக்கு, வாக்காளர் விழிப்புணர்வுக்கு, அரசியல் விழிப்புணர்வுக்கு என்று அரசு சார்ந்த பணிகள், வேலைகள், கல்வி சார்ந்தவை இவையெல்லாம் இருக்கின்றன என்று இந்த விவாதம் போய்கொண்டிருக்கிற போது என்னுடைய முனைவர்பட்ட ஆய்வாளரான இன்னொரு ஆய்வாளர் மு. தினேஷ்குமார் அவர்கள் ஒரு குறிப்பை கொடுக்கிறார். வாக்காளர் விழிப்புணர்வுக்கு இது பயன்படுகிறது ஐயா, அரசு சார்ந்த பணிகளை தெரிந்து கொள்வதற்கு இது பயன்படுகிறது ஐயா என்று அவர் ஒரு குறிப்பை கொடுக்கிறார். எனவே இப்படி ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விவாதத்தை, ஒரு நல்ல ஒரு கலந்துரையாடலை, ஒரு நல்ல ஒரு சிந்தனை பகிர்வை இந்த நிகழ்வு நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் அதை பயன்படுத்துகிறவர்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. குறிப்பாக தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு இருந்த இடத்திலிருந்து சாப்பிட முடியும். எல்லாரையும் சோம்பேறி ஆக்கிடுச்சு, அது உண்மைதான். ஆனால் உடனடியாக கொண்டு வந்து கொடுக்கிறது. ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஜெப்டோ, மளிகை பொருள் வேணாலும் போட்டா உடனே வந்துருது. மீஷோ, பிளிப்கார்ட், அமேசான் போகிறது. பயணம் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் போனோம்னா ரேபிடோ போதும், குடும்பம் போனோம்னா ஓலா போதும். இப்படி உடனுக்குடன் நம்மை இயக்குகிற, நம்முடைய நேரத்தை மிச்சப்படுத்துகிற, வாழ்க்கையை எளிமைப்படுத்துகிற
ஒரு ஊடகங்களும் இன்றைக்கு வந்து சேர்ந்திருக்கின்றன என்பது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இன்னும் எல்லோரும் சொல்வது போல 70% பயன் இருக்கிறது, 30% பயன் இல்லை என்று வைத்தாலும் சரி, முனைவர்பட்ட ஆய்வாளர் சொன்னது போல நெடுநீர், மறவி, மடி, துயில் 4ஐயும் கொடுப்பதாக இன்றைக்கு இந்த ஊடகம், சமூக ஊடகங்கள் வந்துவிட்டன என்று சொல்லி அவர் 50 விழுக்காடு என்ற ஒரு கணக்கை கொடுக்கிறார். 50 விழுக்காடு பயன் இருக்கிறது, 50 விழுக்காடு பயனில்லை என்று. ஒருவர் 70 விழுக்காடு பயன் இருக்கிறது, 30 விழுக்காடு பயனில்லை என்று சொல்லுகிறார்கள். ஒவ்வொன்றுமே பயன்படுத்துபவர்களை பொறுத்துதான் இந்த விழுக்காடு மாறுமே தவிர ஒட்டுமொத்தமாக சமூக ஊடகங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விழுக்காடை போட முடியுமா என்றால் செய்ய முடியாது. விழுக்காடு என்பது சதவீதம் என்பதற்கான சரியான சொல். ஆனால் அந்த விழுக்காடு என்பது விழுக்காட்டுகிறது, விழ வைக்கிறது என்றும் கூட நம்ம எடுக்க முடியும். 30% விழுக்காடா, 30% விழுக்காடா, யார் எந்த அளவுக்கு விழுக்காடு விடுகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்துதான் அதை நம்ம சொல்ல முடியுமே தவிர வேற ஒன்றும் இல்லை என்று நாம் நினைத்துக் கொள்ள முடியும். அப்படி பார்க்கிற போது படைப்பாற்றலுக்கு மிகப்பெரிய ஒரு இதா இருக்கிறது. கவிதை, செய்திகள், படைப்பாற்றல், அவங்கவுங்க படைப்புகளை அவங்கவுங்க வெளியிட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு ஊடகமாக இந்த சமூக ஊடகங்கள் பயன்படுது, உண்மைதான். ஆனா இன்ஸ்டாகிராம பார்க்கும்போது பயமா இருக்கு. உண்மையிலேயே இன்ஸ்டாகிராம பார்க்கும்போது, முகநூலை பார்க்கும்போது பரவாயில்ல, வாட்ஸ்அப்பை பார்க்கும்போது பரவாயில்ல, ஆனா இன்ஸ்டாகிராம பார்க்கும்போது இன்றைய இளைஞர்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள் என்று அச்சமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, இன்ஸ்டாகிராமில் பயனுள்ள செய்திகளை என்னை போன்ற கல்வியாளர்கள், சமூக சிந்தனையாளர்கள், பொறுப்புள்ள மாணவர்கள் பயன்படுத்துகிறார்கள், இளைஞர்களும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இன்ஸ்டாகிராமை திறந்தால் ஆட்டம் ஆட்டம் ஆட்டம், ஒரே ஆட்டம், பேத்தியிலிருந்து பாட்டி வரைக்கும் ஆடுது. இதுல ஆண்கள் அப்படி ஆடுறாங்களாங்கிறது எனக்கு தெரியல. நானும் பாக்குறேன், ஆண்கள் அதிகமாக ஆடுவது, பெண்கள் தான் ஆடுகிறார்கள். கல்லூரியில கூட ஒரு டிஜே போட்டாச்சு அப்படின்னா பையன் ஆட மாட்டான், பொண்ணுங்க தான் நிறைய ஆடுது. ஒருவேளை 3000-4000 வருஷமா அடக்கி வைத்த ஆட்டத்தை எல்லாம் ஒன்றாக ஆடுகிறார்கள் என்று வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம். அது ஏன்னா இப்ப பலூன் இருக்கு, பலூன்ல காத்து இருக்கு, காத்து எவ்வளவு தாங்கும், அவ்வளவுதான் தாங்கும். அது லேசா ஒரு சின்ன ஓட்டை விழுந்துச்சு அப்படின்னா அந்த பலூன் அடிச்சிடும். அது போல விடுதலையில ஒரு வெடிப்பு பெண்களிடம் என்று பார்க்கலாம். ஆனா அந்த விடுதலையை அவர்கள் சரியாக பயன்படுத்துகிறார்களா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. விரைவில் முடிக்கிறேன் ஐயா. ஒரே ஒரு கேள்விக்குறி, இந்த ஏஐ இருக்குல்ல, இது என்னுடைய அனுபவம், நான் சொல்றேன் பாருங்க. ஏஐ இருக்கு, ஏஐல என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு நாள் இப்ப புது வருஷத்தன்னைக்கு புத்தாண்டு ஜனவரி மாதத்துல வீட்டுக்கு போயிருந்தப்ப என் பொண்ணு, சின்ன பொண்ணு செங்கதில் செல்வி, அவ அப்படியே எடுத்துட்டு வந்து, எப்பா இந்த படத்தை பாரு, போட்டோ பாரு அப்படின்னா பார்த்தேன். பார்த்துட்டு எப்பா என்னப்பா சொல்றேன் அப்படின்னு கேட்டான். பார்த்துட்டேன், சரி இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னேன். என்னப்பா இவ்வளவு சாதாரணமா சொல்ற அப்படின்னா, ஆமா நீ கொண்டாந்து காட்டுற, நான் பார்த்துட்டேன், சரி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்றேன். அப்பா இப்படி எல்லாம் நீ இருப்பியா, என்ன நீ அப்பா பொறுப்பு இல்லாம இருக்க அப்படின்னு கேட்டான். என்ன அப்படின்னு சொன்னா, அதுல ஒரு பையனுக்கு பக்கத்துல இவன் இருக்கா. நான் சொன்னேன், ஆமாடாமா நீ உட்கார்ந்து இருக்கிற சைஸும் கொஞ்சம் நல்லா இல்ல, போஸ் அந்த அந்த உடல் அமைப்பு, அசைவு அது ஒரு மாதிரி இருக்கு, அந்த பையனும் உனக்கு நெருக்கமா இருக்குது போல இருக்கு, அப்படி இருக்கடா. அது எனக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு, ஆனா உனக்கு சரியா இருக்குன்னா நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன். இரவு 8 மணிக்கு என்கிட்ட சொல்றேன். நான் பாட்டுக்கு தூங்கிட்டேன். நான் எதை பத்தியுமே பெரிதாக அலட்டிக் கொள்ளாத ஒரு மனுஷன். பயனுள்ள வேலையை நடத்தணும், அவ்வளவு மட்டும் தான் எனக்கு நோக்கமா இருக்கும் தவிர, ஏதாவது சிக்கல் வருது அப்படின்னு சொன்னா அப்படியே மெதுவா அப்படியே கடந்து போய் கொண்டே இருப்பேன். அதனால நான் பேசாம தூங்கிட்டேன். காலையில இருந்து சொல்லுது, எப்பா இந்த படத்தை பாத்தீங்களா, நல்லா நிம்மதியா தூங்குனியா அப்படின்னா, ஆமா தூங்கிட்டேன். என்ன பண்ணி இப்படி இருக்கிற, கேட்க மாட்டியா அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே இரவே சொல்றான், இது யாருப்பா, யார் மாதிரி பக்கத்துல இருக்குது அப்படின்னா, என் ஜூனியர் அப்படின்னா. ஜூனியரா? ஜூனியர் ஏன் இப்படி ஒரு நெருக்கமா இருக்கான்? இவன் 2ஆம் ஆண்டு படிக்கிறா, 1ஆம் ஆண்டு மாணவன் சொல்றேன். ஏமா 2ஆம் ஆண்டு படிக்கிற நீ 3ஆம் ஆண்டு மாணவன் பக்கத்துல இருக்கான், சாய்வா ஒரு மாதிரி உட்காந்துருக்கான், நிக்கிறான், 2 பேரும் நெருக்கமா இருக்குது போல இருக்கு. அது ஏன்டா 1ஆம் ஆண்டு மாணவன்னா வயசு கம்மியா இருக்குமே, நீ அக்கா வச்சே அப்படின்னு சொல்றேன். இல்ல அவன் தான் என் ஆளு அப்படின்றான். ஐயோ ஏன் ஓ ஆளா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா ஓ ஆளுன்னு நீ முடிவு பண்ணிட்டா நான் என்ன செய்யறது
சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பத்தி பொருட்படுத்தவே இல்லை. பேசாம என்னை பொறுத்தளவுல இந்த சமூக ஊடகத்தின் வாயிலாக ஒரு கருத்தை சொல்லிக்கிறேன். என்னுடைய வேலை, எனக்கு 3 பொண்ணுக்கும் நான் சொல்லிட்டேன். இப்பவே என் தங்கைகளுக்கும் ஏற்கனவே நான் சொன்னதுதான், யார் வேண்டுமானாலும் அவர்களுடைய விருப்பத்திற்கு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். என்னுடைய வேலை பத்திரிகையில அழைப்புகள்ல பொண்ணு பேர் இருக்கு, நாள் நேரம் இல்ல கோடிட்ட இடம் இருக்கு, மண்டபம் கோடிட்ட இடம் இருக்கு, மகால் மாப்பிள்ள பேரு கோடிட்ட இடம், இதை மட்டும் நிரப்புறதுதான். கோடிட்ட இடங்களை நிரப்புக, அதான் என் வேலை. நீ என்ன முடிவு பண்ணி வந்து சொல்லியோ, எனக்கு எந்த நேரத்துல எந்த மண்டபத்துல செலவு பண்ணி வைக்க முடியுமோ அந்த இடத்துல வச்சுட்டு மாப்பிள்ள பேரை போட்டுருவேன், அவ்வளவுதான் என்று என் 3 பிள்ளைகள்டையும் நான் சொல்லியிருக்கேன். இது ஏன் அப்படின்னா, வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டியது அவர்களுடைய உரிமை. அவர்கள் பொறுப்போடு செய்ய வேண்டும், பொறுப்போடு செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு அவர்களிடம் நான் சொல்றேன். ஒருவேளை நம்பிக்கை பிழைத்து போனால் அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது, அந்த பிள்ளைகள் அனுபவிக்கணும், அவ்வளவுதான். இதுல நான் போய் வருத்தப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டா, ஐயோ குடும்பத்தை மாறி போயிட்டா, சாதியை மாறி போயிட்டா, மதத்தை மாறி போயிட்டான்னு சொல்வதற்கு எனக்கு உரிமை இல்லை. ஏன் அப்படின்னா, நான் காதலிச்சு திருமணம் பண்ணிருக்கேன். எனக்கு காதலிக்கிற போது எனக்கு ஈழ்ச்சிது, அப்ப பிள்ளைகள் காதலிக்கிற போது எனக்கு கசக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை என்பது என்னுடைய பார்வை. அதனால நான் கவலை இல்லாம தூங்கிட்டு காலைல எழுந்திரிச்சா மறுபடியும் வந்து, அப்பா இதை பத்தி என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் ஒண்ணும் சொல்லணும்டா, நீ உன் விருப்பம்டா அப்படின்னு சொன்னேன். அப்பா இந்த காலத்துல இப்படி இருக்கேப்பா, இது ஏஐப்பா அப்படின்றா. என்னடா ஏஐ அப்படின்னு சொன்னா, அப்பா இது போட்டோ மார்பிங் அப்படின்னு சொன்னா. சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. இருந்தாலும் அந்த பையன் வந்து ஏதோ ஒரு ஊடகத்துல, ஏதோ சினிமாவுடையோ ஒரு தொலைக்காட்சியிலோ வந்த ஒரு பையனுடைய படம் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு லேசா ஒரு வாரத்துல ஓடிக்கிடுச்சு. அதுதான் அந்த படமா இருக்கு. ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு கேட்டா, இது இப்ப ட்ரெண்ட் பாக்குறான். என்ன ட்ரெண்டு அப்படின்னா, அப்பா அம்மா கொண்டு போய் இப்படி ஒரு படத்தை மார்பிங் பண்ணி காட்டி என்ன சொல்றீங்க அப்படின்னு பாக்குறது இன்னைக்கு ட்ரெண்டு அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொன்னா, அப்ப அப்பா அம்மா என்ன ரியாக்ட் பண்றாங்க, இதை சரின்னு சொல்றாங்களா சரியில்லைன்னு சொல்றாங்களான்னு ஒரு சோதனை பண்ணுவதற்கு இந்த சமூக ஊடகத்தை இன்றைய இளைய தலைமுறை பயன்படுத்துகிறது. இதே போல் இப்படி சோதனை செய்வதற்கு பயன்படுத்துகிற இளைய தலைமுறை சாதனை செய்வதற்கும் நூல்களின் வாயிலாக, இணையதளங்களின் வாயிலாக, இன்பிளிப்நெட் என்று இருக்கிறது, அவற்றின் வாயிலாக எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் அண்ணா நூலகமா நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த அது பெரிய பெரிய நூலகங்கள், எந்த நூலகங்களாக இருந்தாலும் சரி, அவற்றை இணையதளம், இணைய கல்விக் கழகம் இருக்கிறது, விர்ச்சுவல் இன்ஸ்டியூட், அதன் மூலமாக நீங்கள் நிறையவற்றை படிக்கலாம். இப்படி ஏராளமாக இருக்கு. அதை பயன்படுத்தி வேதனையை விட்டுவிட்டு சாதனையை நோக்கி இந்த ஊடகத்தை, சமூக ஊடகத்தை இளைஞர்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கவலை. நாங்களும் இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறோம். எங்களுடைய மாணவர்கள் சொன்னது போல, ஐயா நீங்க பல கல்வி சார்ந்து, கல்லூரி சார்ந்து, ஒரு சிந்தனை சார்ந்து பதிவுகளை இன்ஸ்டாகிராம்ல, பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல போடுறீங்க என்று சொன்னது போல, அனுபவம் வாய்ந்தவர்கள் சொல்லுகிற போது நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஒரே ஒரு செய்தி தான். ஒன்று, நெருப்பு சுடும் என்று சொன்னதற்கு பிறகு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் குழந்தைகளும் வளர்ந்ததற்கு பிறகு அப்பா அம்மாவும் முன்னோர்களும் நெருப்பு சுடும்னு சொல்லியிருக்காங்க. நான் போய் தொட்டு பார்த்துட்டு தான் உணர்ந்தேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. நெருப்பினுடைய கங்கு, நெருப்பினுடைய அனல் படுகிற போதே இது நெருப்பு இருக்கு அப்படின்னு உணர்கிறோம் இல்லையா? அப்படி தீமையான ஒரு ஊடகம் இருக்கிறது, அதிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும் என்று அவருடைய தீமையான குணங்களை அடிப்படையாக வைத்து, பண்புகளை அடிப்படையாக வைத்து, அனலை அடிப்படையாக வைத்து போக வேண்டும். மக்கள் சொன்ன ஒரு சொலவடையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இரும்பு பிடிச்சவங்கையும் சிறங்கு பிடிச்சவங்கையும் சும்மா இருக்காது. இரும்பு பிடிச்சவங்கையும் சிரம்பு பிடிச்சவங்கையும் சும்மா இருக்காது. இரும்பு பிடிச்சவன் அப்படின்னா அருவா வச்சிருப்பான், கத்தி வச்சிருப்பான், ஏதோ வச்சிருப்பான், அவன் ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்பான். அது மாதிரி சிறகு பிடிச்சவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படி செல்போன் என்பது இரும்பு என்று வைத்துக் கொண்டால், இரும்பாகவும் நீங்கள் பயன்படுத்தி பயனுள்ள செயல்களை செய்யலாம். அந்த செல்போனையே சிறங்காகவும் வைத்துக் கொண்டு சொரிந்து கொண்டு உங்கள் கைகளை புண்ணாக்கிக் கொள்ளலாம். அது தொழுநோய் என்கிற அடிப்படையில் போய்விடும். எனவே இரும்பு பிடிச்சவன் கையும் சிறங்கு பிடிச்சவங்க சும்மா இருக்காது, செல்போன் பிடிச்சவன் கையும் அப்படி சும்மா இருக்காது. கையில் சும்மா இருந்தாலும் சிந்தனை கவனத்தில் வைத்துக் கொண்டு அதை பொறுப்புள்ள ஊடகமாக பயன்படுத்துவதற்கு இளைய தலைமுறை முயல வேண்டும். அதற்கு அனுபவம் உள்ள பேராசிரியர்கள், அனுபவம் உள்ள பெற்றோர்கள், அனுபவம் உள்ள மூத்த இளைஞர்கள், அண்ணன் அக்காக்கள் சொல்லுகிற போது அடுத்த தலைமுறை கேட்டு அதை
நல்லறிவில் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த சமூக ஊடகங்களால் இளைஞர்கள் வீழ்கிறார்களா வாழ்கிறார்களா என்றால் அவரவர்கள் பயன்பாட்டை பொறுத்திருக்கிறது, அவரவர்களுடைய தீர்ப்பை பொறுத்திருக்கிறது, அவரவர்களுடைய ஏற்பை பொறுத்திருக்கிறது. இதை முழுமையாக தீர்ப்பை சொல்லி நாம் எதையும் சொல்ல முடியாது. ஏனென்றால் எந்த தீர்ப்பையும் கேட்காத நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏற்கு மாறான தீர்ப்புகள் வருகிற நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொறுப்பற்ற தீர்ப்புகள் வருகிற நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் படித்தவர்கள், சட்டம் படித்தவர்கள், நீதிபதியாக இருந்து கொண்டே மூட நம்பிக்கையான தீர்ப்புகளை வழங்கக்கூடிய நாட்டில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே எதையும் நாம் கணக்கில் வைத்துக் கொள்ளாமல் அவரவர் தன்னுடைய பொறுப்புணர்ந்து அந்த சமூக ஊடகங்களை பயனுள்ள வகையில் பயன்படுத்தி வாழ வேண்டும். பயனில்லாத பயன்பாடுகள் இருந்தால் வீழத்தான் வேண்டும். பட்டுத்தான் திருந்த வேண்டும் என்றால் பட்டுத்தான் திருந்த வேண்டும். கெட்டுத்தான் திருந்த வேண்டும் என்றால் கெட்டுத்தான் திருந்த வேண்டும். புரிந்து வாழ்ந்தால் சிறப்பாய் வாழலாம். சிறப்பாய் படிப்பாய், படிப்பால் சிறப்பாய் என்ற என்னுடைய மாதவ செம்மொழியை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. மிகச் சிறப்பான வகையிலே நிறைவுரை நிறுத்தியமைக்கு மிக்க நன்றி. வளைகுடா தமிழ்ச்சங்கம் துபாய், செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை ஆகியவை இணைந்து நடத்திய மாணவர் கலந்துரையாடல். இன்றைய இளைஞர்கள் சமூக ஊடகங்களால் வாழ்கிறார்கள், வீழ்கிறார்கள். மிகவும் சிறப்பான வகையிலே கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பான வகையிலே நெறியாள்கை செய்த செய்யூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் கூடுதல் பொறுப்பு வகிக்கும் முனைவர் சு மாதவன் அவர்கள், குடியரசுத் தலைவர் விருது பெற்ற தமிழ் பேராசிரியர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பான வகையிலே வாழ்த்துறை வழங்கிய இலங்கை காப்பியக்கோ ஜின்னா சர்குதீன் அவர்களுக்கும், அலன்குளம் கவிஞர் ஹைருனிசா, கீழக்கரை அபுல் ஹசன் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.